ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். பெரிய சபைக்கு போனாலும் நாளைக்கு கிளம்பி அனுப்புவாங்க. இல்லை நாளை அப்படிங்களா பாஸ்டர்? நாளைக்கு கிளம்பி வருவாங்க, நாளைக்கு கிளம்பி வருவாங்க. ஏன்னா அவங்க தான் வெட்டியாக வீட்டில் இருக்கிற, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் வந்ததுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து என்ன சார், ஒவ்வொரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேயும் நிச்சயமாக அநேகர்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படிங்கிறதுனால இந்த ஃபாஸ்டிங்கை குறித்தே கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் செய்தி கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு தேவன் கொடுத்த சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வர ஆண்டவர் கிருபை செய்கிறதற்காக அவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறேன். கண்களை மூடி, ஆண்டவரே, அப்பிரயோஜனமுள்ள மனிதன் சாமி, எந்த தகுதியும் இல்லாத எங்களுக்குள்ளாக இந்த மேன்மையான ஆண்டவரே வார்த்தையை வைத்தீரே, நீர் மேன்மை அடையும்படியாகவே ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, ஒரு மனிதனுடைய வெளிப்பாட்டை அல்ல ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து இன்றைக்கு நீர் என்ன கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ, என் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய இருதயங்களை கர்த்தர் இந்த சத்தியத்துக்குள் நிலைநிறுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக. அவங்களுடைய சிந்தைகள் திறக்கப்படுவதாக, எண்ணங்கள் திறக்கப்படுவதாக, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உருவாகிற விசுவாசம் கடந்து வருவதாக, தெய்வத்தினுடைய நிழலாட்டம் இங்கே காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வலது கரத்தை நீட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகாரத்தினுடைய இருள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ரத்தம் இந்த இடத்திலே ஆண்டவரே ஊற்றப்படும்படியாக, ஆண்டவரே அந்த ரத்தத்தை மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடும்படியாக, எல்லா அந்தகார கிரியில் மீதும் இருளின் ஆதிக்கங்கள் மீதும் உம்முடைய பச்சை ரத்தம் இறங்குவதாக இந்த வேளையிலே அப்பா கிரியை செய்கிறீர். உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாவி, 1 மணிக்கு சந்தோஷமா இருக்கிறியான்னு கேட்டா, எப்போ நாங்கள் சீக்கிரம் முடிச்சாதனடா சாப்பிட்டு போக முடியும் அப்படி நீங்கள் சொல்கிறது உங்களோட மைண்ட் வாய்ஸ் தான் நான் கேப்சர் பண்ணிட்டேன். அதனால் கரெக்டாக முடிச்சிட்றேன். நாளைக்கு கூட கொஞ்சம் டைம் எடுத்து கூட பேசிக்கலாம். ஆண்டவர் உதவி செய்யட்டும். இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட இந்த உபவாசம், ஏற்கனவே ஒரு நாட்களில் நான் பேசின காரியங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் தேவையா? முதல்ல ஜெபம், நிறைய ஜெபம் இருக்குது. விண்ணப்பமாக ஜெபம் பண்ணுறாங்க, கண்ணீராக ஜெபம் பண்ணுவோம், நார்மலாக ஜெபம் பண்ணுவோம், மெண்டுதலாக ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். என்ன சொல்கிறது, இப்படி பலவிதமான ஜெபங்களை நீங்களும் பண்ணியிருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப வருஷமாக ஒரு ஜெபத்துக்கு பதிலே வரமாட்டுது ஆண்டவர் சொல்லி கேட்டிருக்கலாம். ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா அப்படின்னு முதல்ல நான் காண்பித்து கொடுத்தேன். அது எந்த ஜெபமாக இருந்தாலும் உங்களுடைய வாயிலிருந்து சொல்லக்கூடிய ஜெபத்தையோ வேதனையோ கண்ணீரையோ இந்த இயேசு பார்க்கிறார் முதல்ல. 2வது, இந்த இயேசு கேட்கிறார். கையை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்து. ஏன் தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை பார்க்கறதுக்கு நாதி இல்லாமல் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் சொல்றத கேட்கவே மாட்றாங்க ஆண்டவரே அப்படின்னு நிறைய பேரோட ஒரு தவிப்பா இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறது என்னன்னா, நம்ம ஜெபத்தை கேட்கிறதற்கும், நம்ம பேசுறதை கேட்கிறதற்கும், நம்மளுடைய கண்ணீரை பார்க்கிறதற்கும் ஒரு நல்ல தெய்வம் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். நம்ம கல்லையோ மண்ணையோ வணங்கல, ஆனா என்ன செய்யறோம்? உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம். இவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க இயேசுவோடு நீங்க எப்படி பேசுவீங்க? சொல்ல மாட்டீங்களே. சொல்லுங்க. இயேசுவோட எப்படி நீங்க பேசுவீங்க? ஜெபம் பண்றதுனால பேசுவாங்க. இயேசு உங்களோட எப்படி பேசுவாரு? ஆமா. பைபிள் படிச்சவங்கலாம் கையை தூக்குங்க பார்ப்போம். பைபிள்லாம் படிக்கிறீங்களான்னு தெரிஞ்சு. கொஞ்சம் பேர் நீங்கள் படிக்கல பிரதர், அதனால தான் நாங்கள் கையை தூக்கல. ரைட்டு. நம்ம நல்லா பாருங்க, ஒரு மனிதனை நிலைநிறுத்துவது ஜெபமும் வேதத்தினுடைய வசனமும். இந்த வசனம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம்
அவ்வளோ ஒரு தாகமா. முதல்ல மனுஷனுக்கு இருதயத்தில் தான் அந்த தாகம் வரணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு வசனத்தை 1-2 வசனத்தை நான் காண்பித்து கொடுத்து பைபிள் படிக்கிறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இன்னைக்கு நல்ல விஷயம் நிறைய விஷயங்களை சந்தோஷத்தோட என்ன கேட்டு இந்த 2 நாட்களில் கொஞ்சம் அப்படியே ஒரு டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி அவங்களை இந்த சபைக்குள்ள வைக்கலான்னு முடிவெடுத்து தான் ஆண்டவர் அனுப்பியிருப்பார் மாதிரி இருக்கு. கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7:14 ஒருத்தவங்க வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. போதும் சிஸ்டர், இவ்வளோதான். நீங்கள் ஜெபம் பண்ணுறது தான் பரிசுத்த உபவாச ஜெபம் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடியே உங்களை என்ன தெரிய ஸ்டாப் பண்ணிட்டேன். எடுத்து வாசிங்க. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் முண்டு, பெதஸ்தாவிலே கூடி வந்து தண்ணீர் முன்பு கர்த்தருடைய சந்நிதியில் இந்த பெதஸ்தா சர்ச்சில் வந்து நீங்க இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய இருதயத்தை ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி, இன்னைக்கு நீங்க உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று, கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சொன்னார்கள். பெதஸ்தாவிலும் நீங்கள் மனஸ்தாபப்படும்படியாக ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை ஏவுவாராக. இன்றொரு வசனத்தை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்ராவினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 23 வாசிங்க. அப்படியே நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். இன்னைய வரைக்கும் எங்கெங்கேயோ நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் பிரதர். ஏதோ ஒரு உதவி கிடைக்குமா, ஏதோ ஒரு சகாயம் கிடைக்குமா, எங்கேயாவது நன்மை கிடைக்குமான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? எங்கெங்கேயோ நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் பிரதர். இன்னைக்கு நாங்கள் எல்லாமே இப்போ அடி வாங்கி, எல்லா கதவும் லாக் ஆகி, எல்லா இடத்துலையும் அடி வாங்கி, எந்த கதவும் ஓப்பன் ஆகாமல் கேவலமாக என்னை திட்டி மனசு உடஞ்சி போய் பெதஸ்தாவுக்கு இன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அதை தேடி வந்தீங்களா? ஏசப்பா, இன்னைக்கு நாங்கள் அப்படி வந்து ஜெபம் பண்ண எங்கள் சத்தத்தை கேட்டார். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்த விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். பாதி பேத்துக்கு ஆமேனே வரமாட்டுது, இன்னும் விசுவாசம் இல்லை. அப்போ இன்னொரு செய்தியை கொடுத்து தான் அந்த விசுவாசத்தை கொண்டாடணும் போல இருக்குது. என்ன செய்யணும்? இன்றைக்கு நாங்கள் கூடி வந்த இந்த இடத்துல உபவாசம் பண்ணி தேவனுடைய முகத்தை தேடி எங்களுடைய விண்ணப்பங்களெல்லாம் வைத்தோம். ஆண்டவரே, என் கர்த்தர் அதை கேட்டு இன்றைக்கு இந்த விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தார் என்பதை இன்றைக்கு விசுவாசத்தில் அடுத்த மாதம் சாட்சி சொல்லுவீங்க. விசுவாசிக்கணும். அப்படியே கர்த்தர் செய்திருக்கிறார். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. சரி, நெகேமியாவுடைய ஒரு காரியத்தை மாத்திரம் காண்பித்து கொடுக்கிறேன். நெகேமியா 9:1 படிங்க. சில வசனங்களை இந்த உபவாசம் போடணுமா அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே, ஆமா 11ஆம் தேதியிலே இந்த மாசம் இஸ்ரவேல் புத்திரர், ஆமா நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்கள். அப்பெல்லாம் நீங்க புழுதியை போட்டுக்கிட்டீங்களா? ரட்டு உடுத்துறீங்களா? அப்படியெல்லாம் செஞ்சு கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரே எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று போதும். என்ன செஞ்சாங்க? இன்றைக்கு எப்ப எல்லாம் இந்த உபவாசத்தை நான் ஒரு 4-5 வசனம் காட்டி கொடுத்தேன். இந்த உபவாசத்தை எப்பெல்லாம் போட்டாங்க? முதல்ல ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமாக தேசமும் மனிதனும் பாவம் செய்யும் பொழுது அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு இருக்கும் பொழுது அவன் உபவாசம் போடுகிறான். 2வது காட்டி கொடுத்தேன். என்னத்துக்காக உபவாசம் போடுறான்? நமக்கு சகாயத்தை வெளியில ஓடி தேடி 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 அவன்கிட்ட நம்ம ஆப்ளிகேஷன் பண்ணி சஜஷன் பண்ணி அவன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட எப்படியாவது ஒரு நன்மை வந்துடாதான்னு சொல்லி புலம்பி அவன் நம்மளை திட்டி அதனால மனசு உடைஞ்சு அப்புறம் என்ன செஞ்சோம்? வந்து இன்னமே மனுஷன்கிட்டயே நம்ம கேட்கக்கூடாதுரா, ஆண்டவர்கிட்ட போய் இன்னைக்கு உபவாச ஜெபம், இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை தேடி என்ன செய்வோம்? விண்ணப்பம் பண்ணுவோன்னு சொல்லி 2வது வாரம். 3வது, தேசம் சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகும் பொழுது
ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விரோதமாக போகும் பொழுது ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்து என்ன செய்யறாங்க? உபவாசம் போடுகிறார்கள். இன்னொன்று, அவன் மனசு இந்த உபவாசம் இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6-7 எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து ஜனங்களை கெடுத்து ஒரு நிமிஷம்ப்பா, திராட்சை செடி கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெடுக்கும்படியாக சத்துருடைய போராட்டங்கள் தேசங்கள் மீதும் கடந்து வருகிறது. அடுத்து, என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் திண்டு போட்டது. பின்மாற்றமான ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வெளியிலே கொண்டாந்து வேஷம் காட்டி அவருடைய வாழ்க்கையை கெடுத்து அவர்களை இயேசுவை விட்டு பின்வாங்க ஓட செய்யக்கூடிய ஒரு பெரிய கொடிய சிங்கத்தின் போல என்ன செய்யறது, காண்டாமிருக என்ன சொல்றது, சிங்கத்தை போல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாதிய அநேக ஜனங்களையும் சபைகளையும் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் கெடுத்து போடுகிறதுனாலே நீங்கள் நானும் யோவேல் மூலமாக பார்க்கிறோம். பாருங்க 14 படிங்கப்பா. இப்ப பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அதற்காக விசேஷித்த ஸ்பெஷல் மீட்டிங் இதுதான். இதுக்காக நீங்க வாங்க. மூப்பரையும் சபையினுடைய மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே ஆமா கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எல்லா தேசத்தினுடைய சகல ஜாதிகளையும் எல்லா குடிகளையும் நீங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆனா ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கக்கூடிய இஸ்ரவேல் சந்ததியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க என்ன செய்யுங்க, எல்லாம் ரெவரண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ரெவரண்ட்லேருந்து பிஷப்லேருந்து இது தீர்க்கதரிசிகளிலிருந்து ஊழியர்கள் செய்யக்கூடிய போதகர்களிலிருந்து சுவிசேஷகர்களிலிருந்து மிஷினரிகளிலிருந்து எல்லாம் ஒரு இடத்துல கூடி வர செய்து நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு இந்த தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். கர்த்தர் இந்த தேசத்துக்குள்ளாக அவருடைய எழுப்புதலை கொண்டு வரதற்கு என்ன செய்வாரா, கிரியை செய்வேன் என்று யோவேல் மூலமாக சொல்லுகிறார். அப்ப நல்ல கவனமாய் கேளுங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த தேவன் விடுதலையை கொண்டு வருகிறார். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த உபவாசத்தை கொண்டு வருகிறார். 2வது, யோபுனுடைய காரியங்கள் தெரியும். ஒரு சில காரியங்களை எதுங்கிறேன் சொல்லிட்டு போறேன், நிறைய வசனங்கள் சொல்றதுனால. யோபு சொல்றான் என்னது, தன் சிநேகிதனுக்காக அவன் என்ன செஞ்சான், வேண்டுதல் பண்ணான். 2வது, நீங்க உபவாசம் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான நோக்கம் அறியாத ஜனங்கள், பக்கத்திலே தெரியாத ஜனங்கள், அழிந்து போகிற ஜனங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணுமா, உபவாசம் போட்டு அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய உபவாச ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனை தேவனுடைய பிள்ளையாய் ஆக்குவார். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. ஒன்று அது நடக்கும். இன்னொன்று, நீங்க அகப்பட்டிருக்கிற, நீங்க பிடிக்கப்பட்டிருக்கிற, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி தவிக்கக்கூடிய சில பகுதிகளுக்குள்ளாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த விடுதலையை கொண்டு வர அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆளிலே சொல்லுங்க பாப்போம். 3 காரியங்களுக்காக நல்லா கவனமாய் கேளுங்க. இந்த 3 காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன். முதல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விடுதலைக்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய போராட்டத்துக்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க போகிறீர்கள். ஆண்டவரே, குறிப்பிட்ட வருஷம் நான் ஜெபம் பண்றேன், குறிப்பிட்ட வருஷம் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவே கிடையாது, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கவே கிடையாது, ஆண்டவருக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என்னுடைய குடும்பத்தில் விடுதலை இல்லை, ஆசீர்வதிக்கப்பட முடியாம கஷ்டப்படுறேன், பயங்கர போராட்டத்தில் இருக்கிறேன் பிரதர், அவமானத்தில் இருக்கிறேன் பிரதர், நிந்தையில் இருக்கிறேன் பிரதர், என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர், அநேக நேரத்தில் எந்த வழியில போகிறதுன்னு எனக்கு தெரியல, கலங்கி போய் தான் இருக்கிறேன், ஆனால் சபைக்கு வந்துட்டு போறேன், அதனால தான் என்னால சுவிசேஷத்தை சொல்ல முடியல, எனக்கு தைரியம் இல்லாம இருக்கிறேன், இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நீங்க லிஸ்ட் அவுட் பண்றீங்க பாத்தீங்களா. இதற்காக நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே உபவாசம் பண்ண வேண்டும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. முதல்ல நீ உபவாசம் பண்ணணும்.
என்னைக்காச்சும் ஃபாஸ்டிங் போட்டிருக்கியாப்பா? சர்ச்சு ஃபாஸ்டிங் இல்லாமல் நான் கேட்குறேன். சர்ச்சு ஃபாஸ்டிங்னால சாப்பிட்டு கூட ஒடியாந்துறது தான். என்ன சொல்கிறது, சர்ச்சு ஃபாஸ்டிங் இல்லாமல் என்னைக்காச்சும் தனிப்பட்ட விதங்களில் இன்னைக்கு நான் மாதத்துக்கு ஒருக்கா இல்லை வாரத்துக்கு ஒருக்கா என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியத்துக்காக அந்த காரியத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஆண்டவரை புண்படுத்துறீங்களே, அவரை தான் திட்டுறீங்களே, அவரை தான் கேவலப்படுத்துறீங்களா? நீங்களாம் இயேசுவா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னை அவமானப்படுத்திட்டு போகிறான், நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பிடிச்சி திட்டுறீங்களே. என்னைக்காச்சும் நீங்கள் உங்களுடைய முழங்காலை முடக்கி பரிசுத்த உபவாச நாளை நீங்கள் நியமித்து ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? 2 பேர் தான் ஆமேன்னு வருது, மீதி பேர்லாம் ஆமேன்னு இல்லை. சோத்திர ஆண்டவரே, ஆத்திரமாக உட்காந்துருக்கிறீங்களா? சரி. 2வது, நீங்கள் உபவாசிக்க செய்ய வேண்டிய உபவாசம் என்னதுங்கன்னா, 2வது மற்றவர்களுடைய விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உபவாசம் போடும் பொழுது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். என்னை ஆண்டவர் அனுப்பினதனுடைய நோக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஏசாயா 1, 2, 3 படிங்க பாப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு. சரி, கொஞ்சம் பொறுமையா தப்ப படிக்கணும். பாவம் மாட்டிக்கிட்டீங்க, என்ன செய்யறது? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சொல்றவங்களாம் கையை உயர்த்தி காண்பீங்க. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த சபையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா. சரி, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஜெப விண்ணப்பத்திலே சொல்லிட்டேன். இன்னையிலேருந்து நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்லலைன்னா ஆண்டவர் உங்களை நைட்டெல்லாம் தட்டி கேட்பார். அந்த கருப்பு பையை சொல்லிட்டு போனானே, ஏன்பா நீ போய் சுவிசேஷம் சொல்லலை? பக்கத்தில் உட்காந்து பாவம் கதறிக்கிட்டு கிடக்குது. அதுக்கு இந்த இயேசுவை பற்றி தான் சொல்லி தொலைஞ்சா என்ன? வாயை மட்டும் வெளியில் காவா மாதிரி திறக்கிறிய, இங்கே ஒரு வார்த்தை இயேசுவை சொல்ல மாட்டேன்னு சொல்லுவார் உன் இருதயத்துக்குள்ளே. மனுஷனுடைய இதே இருதயமே என்ன செய்யறது? ரொம்ப பொல்லாது. இந்த இருதயமே உன்னை நியாயத்திற்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள். அதனால் அந்த உணர்வுகளை கண்டிப்பாக கொண்டாடுவார். கர்த்தருக்கு முன்னாக ஜெபம் பண்ணியிருக்கோம். உங்களை கொண்டு சிறுமைப்பட்ட அநேக ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியாக நீங்கள் உபவாசிக்க வேண்டும். முதல்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஃபாஸ்டிங் செய்தி எத்தனையோ கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக ஆண்டவர் இன்றைய நாட்களில் பேசுகிறார். கேளுங்க, நல்லா கவனமாய் கேளுங்க. படிங்க பார்ப்பேன். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு. பார்த்துங்க, இருதயம் நொறுக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய வேதனையில் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு நிமிஷத்தில் தற்கொலை பண்ணி கொள்ளக்கூடிய ஜனங்களுக்கு, இந்த நொறுக்கப்பட்ட ஜனங்கள் உங்களை தேடி வரும்படியாக அவர்களுக்காக நீங்கள் உபவாசம் பண்ண வேண்டும். நல்லா கவனமாய் கேளுங்க. ஒவ்வொரு காரியமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி நான் இந்த ஜெபத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணங்களை பின்னாடி நான் காண்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங்னா என்ன? நம்ம ஃபீஸ்டிங்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். 365 நாள் மூக்கு முட்டை தின்னுட்டு தானே கிடக்கிறோம். ஒரு நாளாவது, மாதத்துக்கு ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் போடுவோமேங்கிறதுக்காக தான் ரொம்ப இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? ஒரு வேளையாச்சும் நீ ஃபாஸ்டிங் போட்டுற மாட்டியா இந்த சத்தத்தை கேட்டு? அப்படிங்கிறதுனால தான் தேவன் வேதனையாச்சர். ஏன் தெரியுமா? இருதயம் நொறுக்கப்பட்டவர்கள் உங்களையும் என்னையும் தேடி வருவார்கள். இருதயம் நொறுங்கி போய், என் வாழ்க்கை நொறுங்கி போயிடுச்சு பிரதர், அடுத்த நிமிஷம் நான் தற்கொலை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள் அநேகர் தற்கொலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. நொறுக்கப்பட்டவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியாக நீங்கள் நானும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க, படிங்கப்பா. காயம் கட்டுதலையும். காயம் கட்டுதலையும், காயப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். ஆமா, காயப்பட்டிருப்பாங்கல்ல, காயப்படுத்தி வந்திருப்பாங்கல்ல, பல வாயாலேயே அடிச்சு என்ன செய்வாங்க? காயப்படுத்தியிருப்பாங்க. கையாலாம் அடிக்க வேண்டாம். முதல்ல இந்த வாய் 2 நிமிஷத்துல பேசுனுச்சுன்னா அவன் சுருக்கு போட்டு தான் பிரதர் சாகணும். அப்படி கிருபையுள்ள வார்த்தை என் வாயிலேருந்து பிச்சுக்கிட்டு வருது. நான் சொல்றது புரியுதா? அப்படி ஒரு கிருபை தேவன் வைத்திருக்கிறார் என்னுடைய வாயில. பக்கத்தில் கொஞ்சம் கையை பிடிங்களே, உங்க பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. அப்பப்போ என்ன முறைச்சிக்கிட்டான்னு சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து தேவனுடைய
கிருபையுள்ள வார்த்தை வருதா, அநேகரை காயப்படுத்தின அந்த இருதயத்தை கட்டுதா, காயப்பட்டு வந்தவங்களுக்கு ஆறுதல் பண்ணுதா, நொறுக்கப்பட்டு வந்திருப்பாங்க, என் வார்த்தை அவங்கள தேற்றி இருக்குதா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. பக்கத்தில் யோசிச்சு பார்க்க சொன்னீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு என்ன சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அவங்க உடைக்கப்பட்டு வந்திருப்பாங்க. பிரைஸ்ல, நீ இன்னும் சாவாம உயிரோடு இருக்கிறியா? நானும் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நீ போய் தொலைய மாட்டேற இன்னும். அப்பா பிரைஸ்லாட் பிரதர், உன் பிஸ்னஸ் ஊற்றிக்கணும்னு நானும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன ஊற்றாமே இருக்குதா? ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பிரதர், இது கடன் வாங்கிட்டேன், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அவன் என்ன தொல்லை பண்ணுறான், நைட்டு செத்துடலாமா ஓடிடலாமா ஊற விட்டுன்னு இருக்கிறேன், என்ன செய்கிறேன்னு தெரியல. அப்பா இப்போ தாண்டா என் மனசு 2 பிரியாணி, கோழி பிரியாணி போய் திங்கினடா, அந்த அளவுக்கு இருதயம் சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் மைண்டு இப்படியெல்லாம், நீங்கள் நல்ல பிள்ளைங்க, உங்களை சொல்ல, வெளியில் அப்படி இருக்கிறாங்களாம். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த இருதயம் உனக்கு துரோகம் பண்ணிட்டு, உனக்கு வேதனைப்படுத்திட்டு, உன்னை காயப்படுத்திட்டு இருக்கிறவனுக்கும் உன்னுடைய முழங்காலை முடக்கி இந்த சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்களை கையினால் அடித்தாங்க, ஆண்டவரே விழாவில் குத்தி கிழிச்சாங்க, கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வரை ஆண்டவரே இவர்களை மன்னிங்கன்னு சொல்ல என் இயேசுவின் சத்தம் உன்னுடைய காதுகளிலே இன்றைக்கு கேட்கும்படியாக அந்த தெய்வன் பேசுகிறார். கண்ணீர் விட மாட்டியா? அவன் சாவுறேன்னு போறவனுக்காக செத்து தொல்லடாங்கிறதுக்கு இல்லை, ஏசப்பா எப்படியாவது அவங்களை மீட்டு கொள்ளும் ஆண்டவரே. ஒருவேளை நான் காயப்பட்டு போனப்ப வழி தெரியாம 2 கையும் உயர்த்தி எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அழுதப்ப, இந்த இயேசு பாஸ்டர் மூலமாவோ இல்லை ஒரு மனுஷன் மூலமாவோ இல்லை யார் மூலமாவதோ இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்றால் நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்துருப்பேங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்துருப்பேன். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றது, புல்லு முளைச்சு போயிருக்கோம். ஆனால் அந்த சுவிசேஷத்தினுடைய கிருபை, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, இந்த சிலுவையின் ஸ்பாவம் உங்களையும் என்னையும் மாற்றுகிற ஸ்பாவம் மாத்திரமல்ல, அது உன்னை அறியாமே முழங்கால் படியிடை செய்து அவனுக்காக கதர். உன்னுடைய இருதயம் சிலுவையை நோக்கி இருந்துச்சுன்னா, யாருன்னே தெரியல ஆண்டவரே, ஐயோ எங்க அக்காவை அந்த வீட்டுக்காரன் குத்த போறான் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு. என்னுடைய சின்ன வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு பிசாசு பிரச்சனைனால, ஒரு சூனிய பிரச்சனையால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அந்த அக்கா உள்ள அந்த அக்கா வீட்டுக்கு அந்த புருஷன் வரும் பொழுது உள்ளார வந்தாங்கன்னா அப்படியே அவனுடைய ரூபமே வேற மாதிரி காட்டுமா. அவன் பாட்டி டியூப் லைட் அதை பிடிச்சி அடின்னு அடிச்சு சாய்ச்சி ஜீவன் போகிற அளவுக்கு அடிச்சு போட்டு அவன் பாட்டி போய் உட்காந்துருப்பான். எனக்கு அவனை அறிமுகமானதில்லை. அந்த பையனை குறித்து கேள்விப்பட்டு எனக்கு ஒரு லெட்டர் எழுதினான். என்னுடைய 14வது வயதில் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். பாவத்தில் இருந்து விக்கிரகத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நாளைக்கு சாட்சி சொல்கிறேன், இன்னைக்கு நேரம் இல்லாதனால நான் முடிச்சிட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து என்ன செய்யறது, ஆண்டவர் பிடித்த அந்த மனிதனுடைய லெட்டரை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அந்த லெட்டரை பார்த்துட்டு அந்த லெட்டருக்கு நான் மறு லெட்டரை எழுதணும்னு, ஆண்டவரே நான் இவனுக்காக காலையிலேருந்து 4 மணி வரைக்கும் நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு அந்த குடும்பத்தை மாற்றியே ஆகணும் ஆண்டவரே. அவன் துடிக்கிற துடி என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இந்த சிலுவை எல்லாத்துக்குடைய கண்களையும் மாற்றுகிறது. இந்த சிலுவை எல்லாருடைய கண்களையும் மாற்றுகிறது. இந்த சிலுவை எல்லாருடைய காயங்களையும் மாற்றுகிறது. இந்த சிலுவை எல்லாருடைய இருதயங்களையும் மாற்றுகிறது. காலையிலேருந்து 4 மணி வரைக்கும் அவனுக்காக முழங்கால் பண்ணிட்டு அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது எழுதினேன் அதே லெட்டர். கர்த்தர் 1 வாரத்தில் ஆண்டவர் வித்தியாசமாக அவன் மாற்றப்பட்டு அந்த குடும்பம் மாற்றப்பட்டதற்கு அடையாளமாக அவன் எழுதி அனுப்ப ஆண்டவர் உதவி செஞ்சார். கைகளை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்து. நம்மளுடைய இருதயத்தில்
மற்றவனை காயப்பட்டவங்களுக்கு, மற்றவன் நொறுங்கி போய் வந்திருக்கிறவனுக்கு, இருதயம் துடித்து கொண்டு இருக்கிறவனுக்கு உதவி செய்யும்படியாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த இடத்திலே அபிஷேகம் பண்ணினார். கைகளை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்தி. புரியுதா? விளங்குதா? இந்த வசனத்தெல்லாம் நீங்களும் படிச்சிருப்பீங்க தான், எனக்கு தெரியாது தான். திடீர்னு சொல்கிறதுனால ஃபாஸ்டிங் ஏன் போடணுன்னு தான் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் உள்ளார போகல, அதுக்குள்ளேயும் நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர். புரியுதுங்களா? மூன்றாவது, இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் கையை பிடிச்சு கொஞ்சோண்டு இழுக்கிறாரு. இது ரெண்டுக்காகவும் மாத்திரம் நீ ஃபாஸ்டிங் போடாத. யோவேலை பார்த்து ஆண்டவர் தன்னுடைய வேதனையை கதறுகிறார். இந்த தேசம் அழிந்து போகிற தேசமாக இருக்கிறது மாத்திரமல்ல, என்னை அறிந்து கொண்ட ஜனங்கள் பின்மாற்றமாக இருக்கிறாங்க. என்னை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் வேதனைப்பட்டு ஓடிட்டு இருக்காங்க. என்னுடைய ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இந்த ஊழியத்தில் நிற்க முடியாதபடி சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க. என்னை ஏற்றுக்கொண்ட எனக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டு அவனுடைய என்ன சொல்றது தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் தன்னுடைய வாழ்க்கை இழந்து போய் ஓடுகிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்காக இந்த தேசம் எப்படியாவது எழுப்புதலை காண வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் போய் பார்த்துட்டு யோவேல்ட்ட ஒடியாந்து சொல்றாரு, எப்பா இந்த தேசத்தை எல்லாம் கூட்டி நீ என்ன செய்ய, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க பெரிய பெரிய பெருவிழாக்கள் கூட்டத்துக்கு போயிருப்பீங்க, அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஜெபித்து இருப்பீர்கள். ஆனால் இந்த தேசம் எழுப்புதலை காண்பதற்கு யோவேல் மூலமாக தேவனுடைய வார்த்தை தேசங்களுக்கு மேல் வருகிறது, உங்கள் மீதும் வருகிறது. உபவாச நாளை நியமிச்சு அரைக்குவலடு தேசம் முழுவதும் இந்த யாராரு தெரியுமா அந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரணும்? இது ஸ்பெஷல் மீட்டிங்னு இந்த தேசத்திலே கூறி அறிவி. ஆமா, 3 நாள் நாங்கள் ஸ்பெஷல் மீட்டிங் போடுறோம் பிரதர், 3 நாள் ஃபாஸ்டிங் போடுறோம். 3 நாள் என்ன செய்யறோம் சொல்லுங்க பாப்பா? 3 மணி வரைக்கும் போட்டாவே எப்படா முடிப்பேன்னு பார்க்குறோம். 3 நாள் நாங்கள் ஃபாஸ்டிங் போடுறோம் பிரதர். 3 நாளும் ஃபாஸ்டிங் போட்டு பிஷப், ரெவரண்ட், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், போதகர்கள், எல்லா சபை, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், என்ன சொல்றது, இன்னும் ஸ்தாபன சபைகள் எல்லாம் சேர்ந்து 3 நாட்கள் இந்த தேசத்திற்காக எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணுமா சொல்றேன், காட்டி கொடுக்குறேன். யோவேலுடைய புஸ்தகம் அதிலே 1வது அதிகாரத்தில் நீங்க கொஞ்சம் அந்த பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கிறதுக்கு மேல படிங்கப்பா. ஆசாரியர்களே, ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள். நல்லா கவனமாய் கேளுங்க. இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு 3 நாள் என்ன போட்டுட்டு என்ன செய்யணுமா? 3 நாளோ 1 நாளோ 1 வேளையோ உங்களுக்கு 3 காரியத்துக்காக நீங்கள் போட வேண்டும் என்பதை ஆவியானவர் இந்த மத்தியான வேலையிலே சுட்டி காட்டி கொண்டிருக்கிறவர். 3வது இந்த தேசத்துக்காக போடும் பொழுது இந்த தேசத்தினுடைய எழுப்புதல் எப்ப திரும்ப சார் வருது? 3 நாட்கள் உபவாசம் போட்டு சகல ஜனங்களுடைய குடிகள் எல்லாம் போதகர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய, ஃபாஸ்டிங் போட்டு 3 நாள் துக்கிக்கிறவனை போல அழுது புலம்பணும். முதல்ல என்ன செய்யணும்? நான் தயவு செஞ்சு சொல்லுவேன், யாரும் மைக்க பிடிக்க வேண்டாம். 3 நாள் இந்த தேசத்தில் உள்ள எல்லா சபைகளும் கூடி சேர்ந்து 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுச்சுன்னா, ஏன்னா இந்த மைக்க பிடிச்சாதான் பிரச்சனை. நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் எவ்வளோ சின்ன ஆளு அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் அங்கே தான் வரும். அதனால எல்லாமே 3 என்ன சரி இந்த எல்லா மொத்த தேசத்தினுடைய சபைகளும் கூடி வர செய்து பரிசுத்த உபவாச நாளை நியமித்து இந்த தேசத்திற்காக 3 நாட்கள் நீ உபவாசம் பண்ணி மொத்த பேரும் உட்கார்ந்துட்டு தரையில என்ன செய்யணுமா? அழுவணும், துக்கிக்கணும். அடுத்தது படிங்கப்பா. பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே, பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே, அலறுங்கள், அலறுங்கள். சொல்லப்போனா ஸ்டெப்பா வருவது. ரெவரண்ட், ரிட்டையர்ட் ரெவரண்ட், பிஷப்பு, லே பிஷப்பு, பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், கோ பாஸ்டர், அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர், என்னென்ன பேர் வச்சிருக்காங்க. நான் ஹிந்துல இருந்தனால ஏதோ தூக்கி போட்டார் இந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால இவ்வளோ எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுங்க, இந்த தேசத்திற்காக நீ அலறி கண்ணீர் விடும் பொழுது அவங்க மாத்திரம் இல்ல, நான் அடுத்ததும் படிச்சிருங்கப்பா. என் தேவனுடைய தொண்டரே, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீதாப்பா தொண்டர் படை. தொண்டர் படை புரியுதா? தொண்டர் படை நீங்க தான். விசுவாசிகளே, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உள்ளே பிரவேசித்து, சர்ச்சுக்குள்ள பிரவேசித்து இரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். என்ன தங்கணுமா?
எப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடியுதுன்னே நீங்கள் பார்க்கக்கூடாது. நல்ல பிள்ளைங்க நீங்களாம் என்ன செய்யணுமா? நீங்களே என்ன செய்யணுமா? இந்த தேசத்திற்காக கதறி அழுகணுமா? இவ்வளோ பேரும் கூடி வர செய்து இந்த தேசத்திற்காக ஜெபித்தோன்னா, கர்த்தர் 3 நாட்கள் நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணோன்னா நம்ம ஆண்டவர் பேசுவாரா பேச மாட்டாரா? சொல்ல மாட்டீங்களே. இதை போய் சொல்லி செய்யுன்னு சொல்லுவார். ஒரே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இந்த இயேசுவுக்காக அர்ப்பணித்து வேல்ஸ் தேசத்தை மாற்றின ஒரே ஒரு மிஷினரி. ஒரு மனிதனை சத்தத்தை கேட்டு தேவன் தேசங்கள் மீது எழுப்புதலை கொண்டு வர முடியுமே. ஆனால் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே யோவேல் மூலமாக இந்த தேசம் எழுப்புதலை காண்பதற்கு மிக முக்கிய தீவிரித்து வரக்கூடிய தீவிரமாய் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? இந்த தேசத்தின் மீது பரிசுத்த உபவாச நாளை நியமித்து the special meeting call for the fasting அப்படின்னு சொல்லணும். போட்டா ஆண்டவர் கிரியை செய்வாரா செய்ய மாட்டாரா? சரி, இப்போ 3 விதமான காரியங்களுக்கு தான் என்ன செய்யணுமா? நம்ம ஃபாஸ்டிங் போடணும். சரி, நீங்க எல்லாம் ஃபாஸ்டிங் போடுறீங்களா? போறீங்க. சரி, நம்மளுடைய ஃபாஸ்டிங், உங்களுடைய ஃபாஸ்டிங்கும் என்னுடைய ஃபாஸ்டிங்கும் எப்படி இருக்குது? நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? அதை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். அதுக்குள்ள நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. படிங்க. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தவங்க படிப்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு. ஆமா, நல்லா கவனமாய் கேளுங்க. இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் போட்டாரா போடலையா? போடலையா? போட்டாரா? போட்டாரா போடலையா? அதுல தானே போட்டிருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் சொல்லுங்களேன். படிங்க சத்தமா, எல்லாமே படிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமா, 40 நாள் என்ன செஞ்சாங்க? இயேசு பக்கத்துல கையை பிடிங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவே ஃபாஸ்டிங் போட்டாராம்ப்பா. நீ ஏன்ப்பா ஒருவேளை ஃபாஸ்டிங் போட மாட்டற? நான் சொல்றது விளங்குதா? இயேசு கிறிஸ்துவே 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டாராம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதனுடைய சார் அவர் ஃபாஸ்டிங் போட வேண்டாம் சார். டிஸ்குனா டிஸ்குங்க, இப்படின்னா இப்படி என்ன சொல்றாரோ அப்படியே நடக்கலாமா நடக்கக்கூடாதா? ஆனால் பாருங்க, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறதுக்காக யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானங்களால் என்ன செய்ய போய் நிற்கிறாரு. எப்பா எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பா. அவன் மிரண்டு போறான். ஞானஸ்தானம் நீங்க எடுக்கணுங்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாய் செயல்பட்டார். உண்டா இல்லையா? நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தினுடைய போராட்டத்தை, பலவீனத்தை தாங்கி பிடிக்கும்படியாக, அதிலிருந்து விடுதலை ஆகும்படியாக, தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கெடுத்து பிசாசு இழுத்துட்டு போறதுலேருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, மற்றவர்களுடைய விடுதலைக்காக ஊழியம் செய்வதற்கு முன்னாடி என்ன செய்யணுமா? சொல்ல மாட்டீங்களே, உபவாசம் போடணும். சரி, இன்னையிலேருந்து இப்போ ஒன்று சொல்ல போறேன். ஆண்டவருக்கு கையை உயர்த்தி அவங்க மட்டும் காண்பீங்க. இன்னையிலிருந்து மாசத்துல தனிப்பட்ட விதத்துல ஒரு ஆஃப் டே நான் ஃபாஸ்டிங் போட்டு 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன். ஒன்று எனக்காக, உங்களுக்காக சொல்லலைன்னா நீங்கள் அப்புறம் கோச்சிக்குவீங்க. என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, 2வது என்னுடைய சபைக்காக, 3வது நான் ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொன்னீங்கன்னு சொன்னீங்கல்ல, முடிவெடுத்தீங்களா, அதுக்காக. இது சொல்றவங்க மாத்திரம், உண்மையா சொல்றவங்க கர்த்தருக்கு முன்னாடி கை எடுத்து காண்பீங்க. இல்லைன்னா வேண்டாம். நீங்க உண்மையா கர்த்தருக்கு முன்னாடி செய்றீங்கன்னா, கர்த்தருக்கு முன்னாடி அதை செய்ய நான் முயற்சிக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் முயற்சிக்கவே மாட்டேன்ப்பா, நான் இப்படித்தாப்பா இருப்பேன் அப்படி இல்லை. நான் ஏதாவது செய்ய வேண்டும் இயேசுவுக்காக. ஏதாவது செய்யணுமா செய்ய வேண்டாமா? அது மாதிரி ஒரு வேலை ஃபாஸ்டிங். கொஞ்சம் பேர் தூக்கி இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் யோசிச்சு ஜோசியெல்லாம் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் தூக்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன செய்றீங்க? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றாலும், அடுத்தவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டுமானாலும், உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக தடைப்பட்ட காரியங்களிலிருந்து உங்களை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கும்படியாக, தடைகளை உடைக்கிறவர் முன்னே செல்லும்படியாக நீங்க என்ன செய்யணும்? டப்பாவை காலி பண்ணணும்.
சொல்லுங்க பாப்போம். வைத்த களிமண். சரி, இந்த ஃபாஸ்டிங் போடும்போது தான் நம்மளுக்கு நிச்சயமாவே பசி எடுக்கும். அன்னைய வரைக்கும் நீங்க சாதாரணமா இருந்திருப்பீங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு அறிவிச்சு நோட்டீஸ் எதுங்கோ இல்லை ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு நீங்க முடிவு பண்ணி ஃபாஸ்டிங் போடணும் பிரதர் அப்படின்னு சொல்லும் போது தான் அன்னைக்கு உங்களுக்கு போராட்டம், டெஸ்ட் வரும். அன்னைக்கு தான் வீட்டில் கறி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 1 கிலோ ஆட்டு இது வாங்கிட்டு வந்து, ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து பிரியாணி வச்சு கொடுப்பா அப்படிம்பாங்க. நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க? சரிப்பா நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணோமா, சரிப்பா அடுத்த வாரத்தில் நம்ம வச்சுக்கோப்பா, போஸ்ட்மான் பண்ணுவோம். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, வேற வழி கிடையாது. ப்ராக்டிக்கலாக தான் பேசுவேன். நீங்க உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. என்ன செய்யறோமா, நம்ம போஸ்ட்மான் பண்றோம். எப்ப இருப்பா, சரி. ஃபாஸ்டிங் போட்டிருப்பீங்க. என்ன ஒரு அண்ணன் செக் பண்ணார், என்ன ஊழியத்தில் நிறைய பேர் வளர்த்தாங்க. அதில் ஒரு அண்ணன் சுவிசேஷம் அறிவிக்கிறது. அவர் பிரியாணிலாம் செஞ்சு வச்சுட்டு எல்லா பேருமே 6 பேருமே சேர்ந்து சாப்பிட்டு என்னை மட்டும் நீ ஃபாஸ்டிங்லேருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பா அந்த காரியத்துக்கு மாதிரி. எனக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? 4 ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, 5வது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. புருஷன் எங்கள் ஆட்டுக்கறி பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம், அல்லே லூயா, அல்லே லூயா. கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? தட்டோட தூக்கி மூஞ்சில் அடிப்பீங்க. நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், உனக்கு மட்டன் பிரியாணி தேவையா? உண்டா இல்லையா? என்ன சொல்ல மாட்டீங்க? புரியுதுங்களா? அதனால் ஃபாஸ்டிங் போகிறவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பாவம். உங்கள் வீட்டுக்காரர் ஃபாஸ்டிங் போகிறேன்னு சொல்கிறாரா? சரிப்பா, முடிஞ்சால் நீங்களே இருந்துங்க. இல்லையா, சரிப்பா பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நார்மலாக செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிறேன். 3வது, நீங்கள் ஃபாஸ்டிங் போடும்போது எடுத்து வாசிங்க. அவசரம் இல்லாமல் எதையும் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பயப்படாமல் வாசிங்க. பொறுமையாக சத்தியத்தை கேட்குறீங்க. இன்றைக்கி தான் நான் பொறுமையாக கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன் இன்றைக்கி ஆண்டவர். 6வது அதிகாரம் மத்தேயு 6:10 படிங்க பார்ப்போம். உம்முடைய ராஜ்யம் 16:17. சாரி. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். அப்படின்னு என் பிள்ளை கரெக்டாக படிச்சுக்கிச்சு. இன்னும் ஒரு லைன் படித்தோன்னே ஏதோ சொல்லுவோம் அப்படிங்கிறது. என்ன சொல்லிங்களா? நீங்கள் உபவாசிக்கும் போது, நீங்களும் நானும் உபவாசிக்கும் பொழுது என்னக்கா ஃபாஸ்டிங்? ஆமாம் ஃபாஸ்டிங். ஐயோ ஃபாஸ்டிங்ப்பா, சோதரம்ப்பா, ஃபாஸ்டிங் இருக்கு. நீ உளுந்தே செத்து போயிடுமா இருக்க, நீ ஃபாஸ்டிங் போடாது, தின்னுபிட்டு கூட இது ஜெபம் பண்ணு, 6 வேண்டாங்களா? என்ன செய்யறதா? முக வாணலாம். இன்னொன்று செய்வாங்க. எப்போ நான் ஃபாஸ்டிங் இன்னைக்கு இன்னைக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபாஸ்டிங் இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங். அக்கா நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங்க்கா, அக்கா நான் ஃபாஸ்டிங், பிரதர் நான் ஃபாஸ்டிங் இன்னைக்கு ஃபாஸ்டிங். ஊரே தெருவே நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுறது. படிப்பா, இப்போ படிப்பா, தங்க பிள்ளை படிங்கடா. அவர்கள் உபவாசிக்கிறதை நீங்களும் நானும் உபவாசிக்கும் போது அப்படிதான் படிக்கணும். மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். நீங்க மூஞ்சி சொக்கி போய் வைக்காம, இல்ல 4 கப்பல் கவுந்தது மாதிரி அப்படியே கண்ணதுல ஃபாஸ்டிங் அப்படின்னு உட்கார்ந்துருக்காம சொல்லுங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி நீ செஞ்சுச்சா உன்னோட இது அவுட் கேஸ், நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம். பாஸ் ஆகிறதுக்கு என்னன்னு சொல்லு, படிப்பா. நீயோ உபவாசிக்கும் போது, நீங்களும் நானும் உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும். அந்தரங்கத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்க்கிற தேவனுக்கு காணப்படும்படியாகவும் உன் தலைக்கு எண்ணெய் பூசி, நல்ல தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. உன் முகத்தை நல்லா கழுவி, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உனக்கு வெளியரங்கமாய் பலன். கைகளை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்து. ஃபாஸ்டிங் இருக்கணுமான்னு சொல்லி முடிச்சேன். இந்த ஃபாஸ்டிங் எப்படி இருக்குனுங்கிறது தான் ஆண்டவர் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கார். என்ன செய்யக்கூடாதான்? முதல்ல முகவாடெல்லாம் நோட்டீஸ் அடிச்செல்லாம் இனிமேல் ஒட்டக்கூடாதான்.
நீ ஃபாஸ்டிங் இருக்கிறது தெருவு ஊர் சர்ச்சு ஆள் கிடைச்சவன் பக்கத்தில் உள்ளவன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போய் என்ன சொல்றது, 4 கப்பு இதை வாங்கி வச்சுக்கிட்டு, அங்கிட்டு 2 இளநியை வாங்கி வச்சுக்கிட்டு, இங்கிட்டு ஒரு குண்டா மோரை வச்சுக்கிட்டு நீ ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாதா? நல்ல பைபிள் அப்படின்னு சொல்லு. 3வது, மனுஷர் காணும் பொருட்டாக நீ ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் இன்னொன்னையும் அதில் சொல்றாரு. சில ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஹலோ சிஸ்டர், ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா? ஆமாம் பிரதர் ஃபாஸ்டிங். சரி, எப்படி ஃபாஸ்டிங் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார்? நீ உன் வீட்டுக்குள்ளே போய் சொல்லுங்க பாப்பா, அப்படியே சொல்ல தான் வரும். உங்கள் வீட்டுக்குள்ளே போய் நம்ம வீட்டுக்குள்ளே கதவை லாக்கு பண்ணிக்கிட்டு, மொத்தமாக வீட்டுக்காரர் எல்லாத்தையும் பிள்ளைங்களை அனுப்பிட்டு கதவை லாக் பண்ணல, நீங்கள் உங்களுக்கு தனி ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டு குளிச்சு கிழிச்சிட்டு தூங்க. காலையில் அக்கா ஃபாஸ்டிங்கா? நான் 3 மணிலேருந்து நைட்டு 3 மணிலேருந்தே ஃபாஸ்டிங் இருக்கேன், இன்னும் நான் பல்லு கூட விளக்கலக்கா, அதனால தான். நான் பல்லு விளக்காமையா ஃபாஸ்டிங் போட சொன்னிச்சு? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் ஐயா. ஹலோ, பல்லு நல்லா விளக்கிக்கிட்டு குளிச்சுட்டு நல்ல எண்ணெய் வச்சுக்கிட்டு என்ன சொல்ற, முகத்தை ஃப்ரெஷ்ஷாக அவனை பார்த்தோன்னே தேவ பிரசன்னத்தினுடைய புள்ள மாதிரி இருக்கணும். அதனால தான் முகவாடலாம் இங்கே இருக்கக்கூடாது. தானியலுக்கு கொண்டு வந்து நிற்கும் போது என்ன சொல்கிறாங்க? அவன் சாதாரண மரக்கறியை தான் சாப்பிட்டாவன். அவங்கெல்லாம் ராஜாவோட ஃபுட்டு, பயங்கர ஃபுட்டு, மீன் குறவு பறக்கிறது ஊறுறது எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் தானியலுடைய முகம் வாடவே இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் நிரப்பியிருந்தார். கைகளை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்து. உன்னை ஆண்டவர் நிரப்பும் நிரப்ப 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 உனக்கு பசி இருக்காது. அங்கே பசியும் இல்லை, அப்புறம் அங்கே எதுவுமே கிடையாதான் எங்க பரலோகத்தில். அங்கே இங்கேயே கொஞ்சம் ட்ரெயின் ஆகிக்கே இப்போ பெதஸ்தா சர்ச்சில் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். அங்கே என்ன செய்யணுமா? நீங்கள் உட்காந்து முகதா இல்லாமல் தேவ பிரசன்னத்துக்குள்ள உங்களுடைய முகம் பளிச்சுன்னு இருக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் கூட நீ சொங்கியா இருக்கலாம், ஆனால் ஃபாஸ்டிங் போட்டால் அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும். தேவ தூதர்களுடைய முகத்தை போல இருக்கணும். பார்த்தாவே சொல்லணும், அப்பா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காங்கடா அப்படின்னு. நான் அந்த வேலை எத்தனை பேர் செய்கிறீங்க? ஜாப் ஏதாச்சும் வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்களா? ஜாபு வேலை செய்கிறவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? ஒருத்தவங்க செய்கிறீங்க, அவ்வளோதான். வேறு யாருமே வேலைக்கே போகலையா? வீட்டில் தான் எல்லாம் இருக்கிறீங்களா? சந்தோஷம். கர்த்தர் உங்களை கோடி மடங்கு ஆசீர்வதிக்கட்டும். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த வேலைக்கு போகிற ஆம்பளையும் தான் கேட்குறேன், இவங்களையும் தான் கேட்குறேன். இந்த வேலைக்கு போகிறவங்க காலையில் எழுந்திரிச்சு, நீ வேலையில் உனக்கு இன்க்ரிமெண்ட் வரணுமா? பக்கத்தில் கையை பிடிச்சு, பக்கத்தில் கையை பிடிச்சு. உனக்கு இன்க்ரிமெண்ட் வேணுமாப்பா? உனக்கு ப்ரொமோஷன் வேணுமா? 4 ஜனங்கள், நீங்கள் குடும்பமாக இருந்தாலும் உங்களை கர்த்தர் உயர்த்தணுமா? 4 ஜனத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்பங்களெல்லாம் அந்த மருமக நல்லா இருக்கிறாங்க, இந்த மருமக நல்லா இருக்கிறாங்க, இந்த என் பொண்ணு பயங்கர செழிப்பாக இருக்குது, இதுக்கு என்ன சொல்கிறது, இதை இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறது கூட நீ தகுதி இல்லாமல் இருக்கிறியா? இதெல்லாம் ஒரு ரகசியம் இருக்குது. உனக்கு விளங்கவே மாட்டேதான், நீ கை வைக்கிறதா விளங்காமே உட்காந்துருக்கிறியா? அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. ஏன்னா கையை பிடிச்சி இப்போ நான் சொல்லக்கூடியதை சொல்லணும். வாயால் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். சூப்பர். பாருங்க, நீ காலையில் எழுந்திருச்சு விடியா மூஞ்சி அப்படியே வந்து ஜெபம் பண்ணாம பைபிள் படிக்காம அப்படியே வீட்டெல்லாம் அலமலக்க அடிச்சு வண்டி எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு ஓடி அங்க நீ உட்கார்ந்து உன் மேனேஜரை பார்த்தேன்னு வச்சுக்க, உன் விடியா மூஞ்சியை பார்த்துட்டானே 5 நிமிஷம் பேசுவான். நீ வேலையை விட்டு 5 நிமிஷத்தில் ஒடியாந்துட வேண்டாம் வீட்டுக்கு. உனக்கு ப்ரொமோஷனே கிடையாது, உனக்கு இன்கிரிமெண்ட்டும் கிடையாது, உன்னை குடும்பத்தில் உயர்த்தவும் முடியாது. ஏன்? பக்கத்தை கையை பிடிச்சல. ஏன் தெரியுமா? நீ காலையில இருந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உன்னுடைய முழங்கால்களை முடக்காத பட்சத்திலே, இந்த தேவனுடைய வசனத்தை படிக்காத பட்சத்திலே உன் மூஞ்சி அப்படிதான் இருக்கும். உனக்கு ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டான். இருக்கிறதையும் டீப்ரமோட் பண்ணி உன்னை ஓடுன்னு அனுப்பி விட்டுறான் வேலைக்கு. என்ன பிரதர், எனக்கு வேலை போயிடுச்சு பிரதர். நீங்க ஆண்டவரை பார்க்காம போயிருக்கிற, அதனால தான் உனக்கு வேலையை பிடிங்கி விட்டாரு ஆண்டவர். அங்க உண்டா நான் சொல்றது? தேவன் எனக்கு கொடுத்த இந்த கிருபையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் காலையில் எழுந்திருச்சு, நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு,
இங்கேயும் இதை சொல்லுகிறேன். காலையில் எழுந்திருச்சு முழங்கால் படிக்கிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன வாட்ஸ்அப்பில் வந்திருக்குன்னு பார்த்துக்கூடாது. என்ன ஹலோ, என்ன நீ குழம்பு என்ன சாப்பாடு செஞ்சியா இல்லையா, என்ன வெறும் காய்கறி தான் வச்சியா இல்லையா, நீங்கள் நான்வெஜ் இல்லை வேணுமே எனக்கு, ஏன்னா நான்வெஜ் தின்னு நான் பெருத்து போயிட்டேன், இல்லைன்னா வெறி எடுத்து ஆகிடுவேன். அப்புறம் நான் என்ன செய்யறது? காலையில் எழுந்திரிச்சு இந்த மூஞ்சியை கொண்டு போய் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி ஒரு அருமையான பாட்டு தம்பி சூப்பராக பாடினாங்க. எத்தனை பேர் கருவை கண்டீரே அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க, அது தெரியல எனக்கு. சங்கீதம் 139 அதை வச்சு தான் எழுதியிருக்காங்க. 17 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. நல்லா கவனமாய் கேளுங்க. ஆண்டவருடைய உங்க அம்மா வயிற்றுல உங்களை வைக்கும்போது நல்லா கவனமாய் கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு இந்த புள்ள இத்தனாம் தேதி வரணும்னு சொல்லிட்டு கர்த்தர் முன்குறிச்சி எழுதிட்டாரு. நீ ஒளிப்பிடத்திலே இருட்டான பகுதிகளுக்குள்ள ஆண்டவர் அந்த கருவை வைக்கிற நாளை என்னைக்காச்சும் உங்களுக்கு தெரியுமா சார்? எனக்காச்சும் தெரியுமா சார்? கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏன் நீ காலையில் முழங்கால் படியிடணும், ஏன் ஜெபிக்கணும்? உன் வேலையில மாத்திரம் இல்லை, உன் வாழ்க்கைக்கு நீ நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த கிருபைக்காக. ஏன் தெரியுமா? நீ முழங்கால் முடக்கும் போதெல்லாம் முழங்காலை எப்பயும் முடக்கிக்கிட்டே இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நீ நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அந்த வயிற்றுக்குள்ள வைக்கும் பொழுது 1982 இத்தனாவது மாசம் இந்த தேதியில வைக்கிறாரு. வச்சுட்டு 5வது மாசமோ 3வது மாசமோ உனக்கு கையை உருவாக்குறாரு, காலை உருவாக்குறாரு, இருதயத்தை உருவாக்குறாரு, மூளை இல்லாத மூளையை உருவாக்குறாரு. என்ன சொல்றது? எலும்பை உண்டாக்குறாரு, என்னென்னத்தையோ உண்டாக்குறாரு. மொத்தத்துக்கு உண்டாக்கி 10வது மாசத்துல பிள்ளையா கொண்டாந்து வெளியில கொண்டு வருகிற தேவனுடைய அனந்த ஞானத்தினுடைய கிருபைகளையும் அனந்த ஞானத்தினுடைய அவர் சிருஷ்டிப்பின் கரத்தையும் நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டும் ஐயா. இந்த தேவன் உங்களை வெறுமனையே கொண்டு வந்து 10 மாசம் நீங்க உணர்ந்தீங்களா இல்லையான்னு தெரியல, ஆவியானவர் என்ன திடீர்னு சொல்லும்படி ஆகுதுங்கிறாரு. உன்னை 10 மாசத்துல வெளியில கொண்டாந்து அப்படியே உன்னை தெருவில் போட்டுட்டு போகல சார். அநேக ரோட்டில் போட்டு போயிட்டாங்க. அநேக பிள்ளைகளை நான் பார்க்குறேன் சில ஃபீல்டுக்கு. அங்கே இப்போ இந்த மாதத்துலேருந்து இந்த ரோட்டில் அலைகிறவங்க, பைத்தியம் பிடிச்சு அலைகிறவங்க, ட்ரெஸ் இல்லாமல் அலைகிறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு எங்களை கொஞ்சம் ஒடுக்கிக்கிட்டு என்ன செய்கிறது, ஒரு 40 பேர்த்துக்கு மாதம் அவங்களுக்கு தேவையானது செய்யலான்னு சொன்னேன். தெய்வ அன்புக்காக அது அந்த மாதத்துலேயே நாங்கள் பிரயாசப்படுறோம். அது ஒரு சின்ன பண்ணுறதுக்காக முயற்சிகளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் நல்லவர். அநேகர் தப்பான உறவுகள்னால பிறந்த பிள்ளைய கொல்லும்படியாக தூக்கிப்பட்டாங்க. தப்பான உறவுகள்னால பிறந்த பிள்ளைய ரோட்டில் தூக்கி போகிறாங்க. என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த ஆண்டவர் உங்களை என்னையும் அம்மாவோட வயிற்றிலிருந்து ஒன்று அழகா கொண்டாந்து வெளியில கை நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, மூளை நல்லா இருக்கு, நீ நடக்க தேவன் கிருபையை கொடுத்தார். என்னுடைய அம்மா ஊனமானவங்க, ஹேண்டிகேப்ட். என்னுடைய அம்மா ஆக்சுவலி ஆண்டவருடைய தயவுனால என்ன சொல்றது, என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க. இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை இறந்தாங்க. நீங்கள் நிறையா அப்பா அம்மாவை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. கொண்டாந்து ரோட்டில் தூக்கி போட்டுட்டு போன எத்தனையோ பேர் மாறி நீங்கள் இல்லை. தேவனுடைய கிருபை உங்களையும் என்னையும் நடத்தினதுனால நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருச்சு, ஐயோ ஆண்டவரே, நான் தப்பான ஒரு பிள்ளைக்கு தூக்கி எறியப்பட்ட தெருவில் கிடக்கக்கூடிய ஒரு ஆளா இல்லை. ஆண்டவரனை கிருபையாய் வைத்தீரே, இந்த கிருபையை நான் எப்படி பார்ப்பேன்? உன் இருதயத்தில் ஆட்டோமேட்டிக்கா காலையில் எழுந்திரிச்ச உடனே முனி முழங்கால் பட்டுணும். நீ காலையில் எழுந்திரிச்ச உடனே 2 காலையும் முடக்கி என்ன செஞ்சிடணும்? 2 கையும் தூக்கிடணும். உன் காலை இயேசுவுக்கு முன்னாடி முடக்குறீங்க. தேவனுக்கு முன்பாக நான் ஒண்ணுமில்லைன்னு 2 கையும் காண்பிச்சு, ஆண்டவரே நீர் கிருபையா எனக்கு கொடுத்த எல்லாம் உம்முடைய கிருபை. கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுத்து. இந்த ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், அவருக்கு காலையில் எழுந்திருச்சு நன்றி சொல்ல வேண்டாமா? மறந்து போயிட்டோம். அதனாலதான் நிர்வசாரம்னு ஒரு வார்த்தை உபயோகித்தேன். நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்து போயிட்டோம்.
இந்த அன்பு உங்களுக்குள்ள காலையில உருவாகுனுச்சுன்னா நீ வேலைக்கு போவ, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கைகளை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்து. தேவ பிரசன்னத்தோட பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்த ஆவிக்குள்ள போவ. அங்க சூழ்நிலை எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கும், பயங்கர பிரச்சனையா இருக்கும். எல்லாம் நீ போய் நிக்கிற இடத்துல கர்த்தர் மோசையை கொண்டு ரெண்டா பிளந்தது போல நீ ஆபீஸ்ல போனாவே எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் சால்வ் பண்ணுவாராங்க. நீங்க விளங்காம மூஞ்சியை போனா உன் மூஞ்சியை பார்த்தே பிரச்சனை என்ன அதிகமாயிடும். ஒன்னாலதான்டா காரணம், ஒன்றை விட்டு முதல்ல துரத்துவான். புரியுதா? எங்க அம்மா அவங்கள மாத்திரம்தான் ஒசத்தி பேசுறாங்க, அந்த மருமவளை மாத்திரம்தான். இல்லை இந்த மருமவனை மாத்திரம்தான் பேசுறாங்க, என்ன பேசவே மாட்டாங்க. நீ ஆண்டவர்கிட்ட பேசு, உன்னை பேசவே மாட்டாங்க. இப்படிதான் பேசுவாங்க. ஏன்? நீ ஆண்டவர்கிட்ட பேசாம நீ பாட்டுக்கு தறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்க. என்ன செய்வார் அவரு? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு, இனி 4வது விஷயம் சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஜீவன் கொடுத்த இந்த இயேசுவுக்கு முழங்கால் போட்டு 2 கைகளையும் உயர்த்தி இந்த ஜீவன் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றின்னு நான் சொல்லுவேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஆண்டவர் காண்பீங்க இன்னையிலேருந்து. அப்பா, சில கடினமான டாஸ்க்கு குறைவான பேர் தான் தூக்குறீங்க, சில ஈஸியான டாஸ்க்கு நிறைய பேர் தூக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். சரிங்களா? ஆண்டவர் நல்ல. எப்படி நம்ம இந்த கிருபைக்காக ஒரு நாளும் நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரியா? சரி. எப்படி நம்ம ஃபாஸ்டிங் போடக்கூடாது, போட்டா என்ன செய்யணும்னு சொன்னாரு. இன்னொரு விதத்தையும் சொல்லி காமிச்சார் ஆண்டவர். நீங்க ஃபாஸ்டிங் போட்ட உடனே ஃபாஸ்டிங் எப்படி பண்ணணும்? போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்னு தெளிவா சொல்லிட்டார் வசனத்தின். நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? பாஸ்டர் இன்னைக்கு ஃபாஸ்டிங். பாஸ்டர் நான் காலையில் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம். ஹலோ எங்க அந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு 2 புளிக்குழம்புக்கு அப்படியே முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துருங்க. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா, நன்றியோடு மை துதிக்கிறேன். ஆவியானவரே, நீ பலமாய் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பெதஸ்தா சர்ச்சை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேங்க்யூ லார்ட். எப்பா எழுந்திரிச்சு அங்கே வாங்க, குளிக்க வைக்கிறேன். ஓடியா குளி. அந்த வா, நீ செய். சோத்திரம் ஆண்டவரே, பானை சட்டி எல்லாம் என்ன சொல்லி சாப்பாடெல்லாம் தின்னுபிட்டு அதுக்கப்புறம் கிடக்கும். ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. அந்த பானையை வாஷ் பண்ணிட்டு ஹல்லேலூயா, 4 அதை வேற உடைச்சு 2 சனியை முடிச்சுவேன். இந்த பானையை மாற்றி கூடனா இதே தான் கிடக்குது. சோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இது மத்தியானம் ஆகிடும். எப்போ இந்த சோத்திரமே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னும் நீ முழங்கால் படி இன்னும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கல, முழங்கால் படியில. இந்த சோத்திரமே இது வரைக்கும் வந்துருச்சு. மத்தியானம் சோத்திரம் மத்தியானம் ஆம்பளை வந்துருவானே. சோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. கர்த்தாவே என்ன கொஞ்சம் நேரம் மன்னிச்சுங்க சாமி, நான் அந்த கடைக்கு போய் ஷாப்பிங் மார்க்கெட்டில் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், திங்ஸ் எல்லாம், இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். சோத்திரம் ஹல்லேலூயா. 2 லிட்டர் கேனில் இது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு முடக்குன்னு 2 லிட்டரையும் குடிச்சிடறது எங்க மத்தியானத்துக்குள்ளேயே. சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்படியே ஆகும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, கொஞ்சம் டயர்டாக சாமி, நான் தூங்கிக்கிறேன்னு தூங்குவேன். 3 மணி ஆயிடும். மத்தியானம் 12 மணிக்கு படுத்துட்டு 3 மணிக்கு. இப்போ இதில் ஏதாச்சும் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை பைபிள் படிச்சிருக்கீங்களா? இல்லை மெடிடேஷன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இயேசுவோட பேசியிருக்கீங்களா? இல்லை யாருக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் இல்லை, நீங்கள் எப்படி நம்ம 2 பேரும் நம்ம எல்லாமே சேர்ந்து அப்படி தான் பண்ணுறோம். அப்புறமேல் 4 மணிக்கு சோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, இப்பொழுதும் ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா பதிலுக்காகவும் நன்றி சாமி. 5 மணிக்கு முடிச்சுட்டு கபன்னு உட்காந்து மட்டன் பிரியாணி தாக்கிட்டு இருக்க வேண்டியதான். எப்பா நான் ஃபாஸ்டிங்ப்பா, நீ போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா 5 மணிக்கு போ. என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டீங்க? பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்க. இப்படி தான் நம்ம ஃபாஸ்டிங் போகிற மாதிரி இருக்கு. இது ஃபாஸ்டிங்கே கிடையாது. நீ அதுக்கு ஃபாஸ்டிங்கே இருக்க வேண்டாம், தயவு செஞ்சு ஃபீஸ்டிங்காக இருந்துக்க. ஃபாஸ்டிங்லாம் போட வேண்டாம், சாப்பிட்டு நல்ல தெம்பாக வந்து கூட கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணு. அதுக்கு தான் பிரதர் நாங்கள் ஃபாஸ்டிங்கே போகிறதில்ல. இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் ஃபாஸ்டிங்கே போகிறதில்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதனையாக சொல்கிறாரு, உன் கதவை அழைச்சிக்க. நீங்கள் ஃபாஸ்டிங் போடணுன்னு முடிவு எடுத்தீங்கன்னா காலையில் அதுக்குன்னு பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன் 8 5 ஓடிட்டு உனக்கு சோறே கிடையாது. யார் புரிசன் எப்பா சாப்பாடு வேணுப்பா, ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸில் திண்டுக்கல்ல நான் அங்கிட்ட அடிப்படிச்சதுக்கு ஓடு அங்கிட்டு கிடையாது. நான் ஃபாஸ்டிங் கிடையாது, நான் ஃபாஸ்டிங் யாரோடையும் எதுக்க மாட்டேன், நோ எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ பாட்டுக்கு பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்கெல்லாம் தெருவில் போக வேண்டியதான் சோறு இல்லாமல். அப்படியும் பண்ணக்கூடாது. ஃபாஸ்டிங் போகிறதுனா எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் அனுப்பிட்டு ஒரு 10 மணிக்கு போடுறீங்க, 1 மணி வரை, 1 மணியோ 2 மணி வரைக்கும், அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய இது. அது வரைக்கும் என்ன செய்யுங்க,
அமைதியாக இந்த ஃபோனை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, இதில் இடையில ஏன்னா இதை திங்கன்னு வரும், மெசேஜ் வந்துருக்கான், அல்லையா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம், சொல்லுப்பா நல்லா இருக்கியா, நான் அப்போ தான் கேட்டேன், நேற்று குழந்தை பிறந்துட்டு சொன்னாங்க, நான் போகணும், இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கேன், இந்த பண்ணிட்டு வரேன் ஆக்சுவலி. ஓகேப்பா, ஓகே, ஆம்பளை பிள்ளைய நான் நினச்சேன் அப்படி தான், ஓகே என்ன செய்கிறேன்னு தெரில. பக்கத்தில் சொல்லுங்கள், எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்கள். இந்த ஃபஸ்ட்டு இந்த செங்கக்கல்லை அணைச்சி வச்சுட்டு சொல்லவே மாட்டீங்க. நீங்கள் பண்ணுற ஃபாஸ்டிங்லாம் அப்படி தான். எப்படி ஜெபம் வரும், எப்படி பதில் வரும், பதில் வராமல் பிடிச்சிக்கிட்டு இயேசுவை திட்டினீங்கன்னா அவருக்கு வேகம் வருமா வராதா? பாவம் மனுஷன். என்ன செய்யறது? இந்த செல்ஃபோன்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு, நீங்கள் 3 மணி நேரத்துக்கு செல்ஃபோன் தொல்லைன்னா உங்களுக்கு குஷ்டம்லாம் வந்துடாது. குஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, வாங்க குஷ்டம் வந்துருச்சு ஃபஸ்ட்டுன்னு ஜெபம் பண்ணுறேன், குஷ்டம் விலகிடும். ஓகேவா? இந்த இதை என்ன செய்யுங்க, கொண்டு போயிட்டு வச்சுட்டு அழகா 10லேருந்து 1 மணியோ 2 மணி வரைக்கும் கொஞ்சம் நேரம் பைபிள் படிங்க, கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஆண்டவரே நாங்கள் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு இப்படி மட்டும் கரெக்டாக 10 to 2 ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் நியமிங்க. அப்படி மட்டும் ஜெபம் பண்ணுங்க. இந்த சர்ச்சு அது வரைக்கும் போயிடும். அடுத்தது இயேசுவின் நாமத்தில் ஆயிடும். பாதி பேர் இதே போதும் பிரதர் எங்களுக்கு, அதனால தான் நாங்கள் அங்கிட்டலாம் போகிறது கிடையாது. பாதி பேர் அல்லையா அப்படி தான் இருக்குது. சரியா கொஞ்சம் காட்டி கொடுத்தட்டுமா? சரி. எப்படி ஜெபம் பண்ண, இது என்ன சொன்னது, ஃபாஸ்டிங் போடக்கூடாது. சரிங்களா? ஆக்சுவலி உபவாச நாள் தான் பைபிள் சொல்கிறது, உபவாச நாள் தான். நீ எல்லாம் சுகர் பேஷண்ட்டும் அந்த பேஷண்ட் இந்த பேஷண்ட் கேட்கறதுனால பாஸ்டருங்க நாங்கள் என்ன செய்யறது, எப்போ வைடம் 10 to 1 10 to 2 அடிச்சு சாப்பாத்து போட்டு அனுப்பி விட்டுரு, எல்லாத்தையும் முடிஞ்சு சாப்டர். வேறு வழி கிடையாது எங்களுக்கு. நாங்களும் என்ன செய்யறது? சரி. எப்படி நம்மளுடைய ஜெபத்தை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம், அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சரிங்களா? உபவாச ஜெபம்னா என்னன்னு சொன்னேன். உபவாச ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னேன். நீங்கள் உபவாசம் பண்ணணுமான்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த உபவாசத்தை எப்படி பண்ணணும்னு சொன்னார் ஆண்டவர். எதற்காக பண்ணணும்னு சொன்னார். 3 காரியங்களுக்காக பண்ணணும்னு சொன்னவர். நிறைய பேர் நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஐயோ நம்ம ஃபாஸ்டிங்கே போட்டதெல்லாம் தப்பு மாதிரி இருக்குது, ஃபாஸ்டிங்கே இல்லைன்னு தான் நினைக்கிறோம், நம்மளுக்கு பதில் வராதுக்கு இப்போ தான் தெரியுது. இனிமேல் இயேசுவை திட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. 80% முடிவு பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே ஃபாஸ்டிங் போட்டு தெய்வனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாளும் உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்காமலேயோ இல்லை கடந்து போகவே மாட்டாருங்க. ஏசப்பா அவ்வளோ நல்ல கர்த்தர் என் கர்த்தர். சரியா? அப்போ ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய ஜெபத்தை தடுக்குது, அதை மட்டும் காண்பித்து கொடுத்தட்டுமா? சரி, நல்ல பிள்ளைங்க வாசிங்க. இப்போ 2 நாளாகமோ 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அழகா சொன்னாப்ல. நல்லா பாருங்க, ஒரு ஜெபத்திற்கு முன்னாடி அநேகருடைய ஜெபம், எலியா ஜெபம் பண்ணா, ஆண்டவரே என்னை கேட்டருளும். ஜெபம் எப்படி இருந்துச்சு? 2 வார்த்தை தான். ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதற்கு அடையாளமாகவும், இவங்கெல்லாம் உங்கள்ட்ட திரும்புங்கிறதுக்கு அடையாளமாகவும் என்னை கேட்டருளும் என்று ஜெபம் பண்ணினான். கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாத்தையும் நக்கிப்பட்டது. கர்த்தரே தெய்வம் என்பதை உறுதிப்படுத்தினாரா? அப்போ சொல்ற பவுல் ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு எங்களுக்கு நல்ல திறந்த வாசலை கொடுங்க, அநேக காரியங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். ஜெபம் சுருக்கமா இருக்கணும். நீங்க தாழ்த்துறதுக்கு, அதாவது தாழ்த்தி அப்படின்னு முதல் வார்த்தை சொல்வதற்கு, நான் ஜெபத்தை குறித்து சொல்வதற்கு முன்னாடி தாழ்த்தி சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க. நம்ம ஜெபம் ஏன் இந்த கூரைக்கு மேலே போக மாட்டுது, இல்லை மேலே போக மாட்டுது, பதில் வர மாட்டுது, 5 வருஷம் கதறேன், 10 வருஷம் கதறேன், 20 வருஷம் கதறேன், குட்டிக்காரன் அடிக்கிறேன், என்னென்னமோ பண்ணுறேன், ஏன் ஆண்டவர் கேட்கவே மாட்டாரா, செவிட்டு விரியானாப்ப அப்படின்னு நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்மள்கிட்ட தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. என்னது? தாழ்த்தி. சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஜெபம் பண்ணுவதற்கு முன்னாடி அங்கேயே ஒரு ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஜெபிக்க உங்கள் தேவனை என்ன செய்யுது, விண்ணப்பங்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி தானியேல் சொல்றான், தானியேல் 9:6 என்ன சொல்றது, முகத்தை தேடி 9:1 இருக்குது. என்ன சொல்றது, ஆண்டவருடைய முகத்தை தேடணும். ஏன் அந்த தேடணும் அப்படின்னு நாளாகமத்தில் சொல்லுது, நான் தாழ்த்தணும்னா
நீங்க தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வேண்டும். முதல்ல என்னென்ன தாழ்த்தணும்? முதல்ல, ஆண்டவரே நீங்க இவ்வளோ பெரிய தெய்வம் சாமி, நான் சாதாரண ஒரு மனுஷன், என்னை நினைப்பதற்கு நான் தகுதி இல்லை, உங்களுடைய கிருபை. தாழ்த்தணும் முதல்ல. ரெண்டாவது, நீ ஜெபம் பண்ணுவதற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுவாரு, ஏப்பா அந்த பக்கத்து பரமேஸ்வர்கிட்ட போய் சண்டை போட்டு வந்த நேத்து, அது கொல்ல கடுப்பா இருக்கு, உன் மேல கொலை வெறியா இருக்குது, நீ போய் பேசு அப்படி. நான் பேச முடியாது ஆண்டவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, பரிசுத்த ஆவியானவர் இறங்க மாட்டீங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாரு எனக்கு தெரியல, சொல்லுங்க பாப்பா. இப்ப என்ன செய்யறது? ரெண்டாவது, உன்னை தாழ்த்துவதர் என்பது கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவது. இந்த கிருபைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தானால் அவனுடைய ஜெபம் என்ன சொல்றது? உடனே அவனுக்கு பதில் கிடைக்கும். கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுத்து. இந்த கிருபைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப 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 முக்கியமான பகுதி. செத்தா வாழ்ந்தா அவ வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு முடிவெடுத்திருக்கேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. உம்முடைய அன்பு தெய்வத்திற்கு ஓ மகிமை இறங்கி வரட்டும், நிரப்பட்டு 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 நிரப்பட்டும். அக்கினி அக்கினி உன் வீட்டு மேலே தான் விழுந்து நீ எரியப்பார். என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்ல, சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுங்க, உனக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தை எடுத்து போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போய் என்ன மன்னிச்சுங்கம்மா, நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழங்கால் அந்த இடத்துல போட்டாவே தெய்வ பிரச்சனை இறங்கி வரும். கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. நீங்க என்ன தெரியுமா செய்யறீங்க? அதே வைராக்கியத்தோட செத்தா வாழ்ந்தா நான் அதுங்க மாட்டேன். ஒருவேளை அப்பேட் ஆயிட்டேன்னா என்ன செய்வேன்? எங்க போவ? முடிவெடுத்து வச்சிருக்கிறோமே, அந்த வைராக்கியம் தேவையில்லாத வைராக்கியம், உலக வைராக்கியம். ஆண்டவருடைய வைராக்கியம் தான் உங்களுக்கு தேவை. அடுத்தது, நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, ஏப்பா அவன் அடிக்கிறது மாதிரியே உன்னை வந்துகிட்டு இருக்கான், அவன் சாவ மாட்டானா சாவ மாட்டானா சாவ மாட்டான்னு நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்க. எரிச்சலே ஜெபம் பண்ணிட்டு இருக்காது. முறுமுறுத்துட்டு 5 ஏக்கர் வாங்கிட்டான், எனக்கு 5 சென்ட் தர மாட்டேங்க. சோத்திரம் 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 ஆண்டவரே, 2 பவுன் எடுத்துட்டு வந்துட்டேன்னு மங்கள கேள்விப்பட்டேன். அவன் புருஷன் எடுத்து கொடுக்குறான், துப்பு இல்லாதவனை கட்டிக்கிட்டு நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா, நீங்க கொடுத்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஓ இப்பொழுதும் திடீர்னு அங்க என்ன செஞ்சிருது? ஜெபம் திடீர்னு நாங்கள் சொல்லிடுறது, பாஸ்டர் நானே சொல்லிட்டு, ஓ தேங்க்யூ பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பி. இது வரைக்கும் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? உங்களால் தாழ்த்த முடிஞ்சிச்சா? ஏன் தெரியுமா தாழ்த்த முடியல? மனிதனுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாற சுத்தாவி என்னிலே வாரும். சுய செத்தாதான் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய சுயம் செத்தால் தேவ மகிமை உன்னை நிரப்பி நடத்தும் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அநேக நேரங்களில் உன்னுடைய சுயம் போராடி கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்கப்பா. எனக்கு எதுக்கு எரிச்சல், எனக்கு எதுக்கு முறுமுறுப்பு? ஆண்டவரே 2 பவுன் வாங்குறாங்களா, சந்தோஷமா வாங்கட்டும் ஆண்டவரே, எனக்கு 10 பவுனை கொடுங்கன்னு ஜெபம் பண்றது தான் புத்திசாலி. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லி, நீ புத்திசாலியா இருக்கணும்னா பிரதர் ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க, 2 பவுன் வாங்கினதுக்கு கொலை குத்தா குத்திக்காத, எரிச்சலாகாத, முறுமுறுக்காத, எனக்கு 10 பவுன் கொடுங்க கேள்வி ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. தப்பே கிடையாதுல்ல. கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. நம்ம என்ன தெரியுமா, நம்ம போட்டு அப்படி இந்த ஸ்டிஞ்சி மாட்டான், 2 ஏக்கர் சத்திரம் முடியாது, கெட்டதுக்கிட்டு இங்கிட்டு முருள்ளுவாங்க. என்னடா நீங்க ஜெபம் பண்றானா, என்னடா உருண்டு பிறண்டுக்கிட்டு கிடக்குறானேன்னு சில நேரம்லாம் வரும். ஏன் தெரியுமா காரணம்? இதுதான். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே.
இந்த கிருபைக்கு கீழ்ப்படுகிறமே என்பது தேவனுடைய பிரசன்னம் இறங்கியது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உன்னுடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டு, உன்னுடைய வாழ்க்கையிலும் உயர்வு உண்டு, உன்னுடைய குடும்பத்திலும் உயர்வு உண்டு. அநேக பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எத்தனை வருஷம் என்னுடைய வாழ்க்கையில 5 வருஷம் தடை பண்ணிப்பட்டிருக்க ஆண்டவரே, பெரிய இமயம் போல பிரச்சனை இருந்தாலும் மெழுகு போல உருகி பண்ணக்கூடிய கர்த்தருடைய ஆவி உன் மீது இறங்கி வரும். அந்த நாட்களில் தேவன் எல்லாம் பனி போல உருக செய்வார். உன்னை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய சித்தம். நான் சிம்பிள் ஒரு இதை சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? காலையில் எழுந்திரிச்சு என்ன சொல்றது, கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நேராக நீங்கள் வேலைக்கு போயினா டபுள் ப்ரமோஷன். ஆண்டவர் நம்புறவங்களுக்கு டபுள் ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட்லாம். நான் ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்கிற நாட்களில் 6 வருஷத்துக்கு முன்னாடி, நாளைக்கு சாட்சி சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. இதுங்கும்போது அவன் 30,000 தான் நான் சம்பளம் ஆகிட்டேன். அவன்கிட்ட போய் சார் எனக்கு ஒரு 10,000 சேர்த்து கொடுங்க, உங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறேன். நோ 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 ஐ எம் கிவிங் 60,000. 60,000 கொடுத்தான். ஏன்னா லூஸாக இருப்பானா? நானே யோசிக்கிறேன், எனக்கு எதுக்கு கொடுத்தான்? எனக்கு ஏற்கனவே மரமண்ட ஒன்றும் தெரியாது, எதுக்கு கொடுக்குறான்னு எனக்கு விளங்கல, அவனுக்கு விளங்கல. பக்கத்தில் கையப்படி சொல்லு, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்கிறது உனக்கு விளங்காது, மற்றவனுக்கு விளங்காது. நீ பொறாம இல்லாமல் இருந்தா, எரிச்சல் இல்லாமல் இருந்தா, கசப்பு இல்லாமல் இருந்தா, என்ன சொல்றது, அழகா ஆண்டவர் அப்படியே லட்டு கொடுத்துட்டு போவார். நீங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணி வாங்கிட்டு. டெய்லி என்னுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷ இந்த மிஷினரி ஊழியத்துக்கு ஆண்டோடைய கிருபையினால வந்தேன். 6 வருஷம் எனக்கு எந்த ஆர்கனைசேஷன் சப்போர்ட் இல்லை. ஏன்னா நான் ஒரு ஹிந்துல விக்கிரகத்தை வணங்கி கொண்டதுனா நான் ஊழியத்துக்கு வேண்டான்னு சொல்லி ஓடினவன். என்னை தூக்கி என்ன சொல்றது, வலுக்கட்டாயப்படுத்தி என்னை தூக்கி போட்டார் ஆண்டவர். என்ன விளங்குதுன்னு ஒன்றுமே தெரியல. ஏதோ இந்த பாஸ்டர் தான் என்ன செஞ்சாங்க, கிருபையா இப்படி 1-2 இதை கொடுக்குறாங்க. மிஷினரியை தாங்கக்கூடிய உங்களுடைய சபைக்காகவும் சர்ச் பாஸ்டருக்காகவும் நான் உண்மையாகவே நாங்கள் இதுங்கணும். எங்களுடைய டீம் எல்லாமே ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ பாடுகள் மத்தியில் ஒரு பைசா இருக்காது, ஒரு மண்டையும் கேட்க முடியாது, பிள்ளைக்கு எதுவும் கொடுக்க முடியாது. எந்த சூழ்நிலை விசுவாசத்தின் ஊழியத்திலே அழைத்த தேவன் இம்மட்டுமாய் கிருபையாய் நடத்துறார். கையை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்து. ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஒரு நாளும் குறைவு வந்துச்சுன்னா, ஒரு நாளும் காக்காவை அனுப்பாம விட்டுட்டீங்க, 5 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு ஷூ எடுத்து போட்டு ஓட்டிட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். அதனால 6 வருஷம் ஒப்பேத்திக்கிட்டேன். புரியுதா? எத்தனையோ நாட்கள் 5 டைம் இந்த ஊழியத்தை விட்டு ஓடிடலான்னு நினைச்சேன் சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், வெறி என்னென்னமோ சொன்னாங்க. வெறி பிடிச்சிக்கிச்சுனாங்க, நாயும் பிடிச்சிருந்தாங்க, பிழைக்க தெரியாதவன் என்னென்னமோ சொன்னான். எவ்வளோ ஏழணும், என்ன சொல்கிறது. இந்த ஜனங்களை நம்பி ஒருவேளை இந்த இந்த கிறிஸ்தவ பாஸ்டர்னா இயேசு கிறிஸ்துவ மாதிரி நான் பார்த்தேன். நான் 14 வயசில் இயேசு கிறிஸ்துவ பார்த்து 14 வயசுலேருந்து இயேசு கிறிஸ்துவ சத்தத்தை கேட்டதுனால இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க தான் என்னை தூக்கி போட்டு மிதிச்சாங்க, எழுந்திரிக்கவே முடியாமல். ஐயோ நான் எங்கிட்ட ஓடிடலாம்டா, பைத்தியம் பிடிச்சிக்கிட்டுலாம் ஓடுறது மாதிரியெல்லாம் இதுங்கன்னுச்சு. இந்த ஊழியமே வேண்டாம், இயேசு கிறிஸ்துவ கொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற சூழ்நிலைக்கெல்லாம் அந்த ஒரு பாஸ்டர்கிட்ட பார்த்து சொன்னேன், ஐயோ உன்னை 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தானா இந்த ஊழியத்துக்கே வந்திருக்க மாட்டேன். எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ காரியங்கள் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன்கிட்ட போய் சொல்ல முடியாது. அவன் 500 ரூபா கொடுப்பான். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன். ஒருத்தன் 500 ரூபா கொடுத்துக்கிட்டு தான். என் பிள்ளை காலையில் இருந்துச்சு, என் பிள்ளை கொஞ்சம் திருட்டு பிள்ளை, எப்பா இன்னைக்கு கறி வேணுங்குது. என்னடா இந்த வயசுலேயே உனக்கு கறி வேணுங்கிற துள்ளியுண்டா இருக்கும்போது போய் ஆட்டுக்கறி வாங்க போனேன். ஆட்டுக்கறி 500 ரூபா கொடுத்தேன். என்ன பாஸ்டர் ஆட்டுக்கறி வாங்க போறீங்களா? ஓ நீ சிக்கன் தனியாக வாங்கணும், நீ எப்படி ஆட்டுக்கறி வாங்குறேன்? அவனுக்காக பயந்துக்கிட்டு 1/2 மணி நேரம் நின்றுக்கிட்டே அழுதுகிட்டு இருந்தேன். ஆண்டவரே அவன் சீக்கிரம் போட்டு, ஆண்டவரே இவ வேற என்னை திட்டுறா, என் வீட்டுக்காரியை குத்துன்னு குத்துறான், நான் சீக்கிரம் வாங்கிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சல்ல. ஆனாலும் தேவன் ஒரு நாளும் இன்னை வரைக்கும் இன்றைக்கு அநேக மிஷினரிகளை ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இருக்கிறார். நிறைய ஃபீல்ட்ஸு என்ன மாதிரியே தான் நான் வளர்க்குறேன். ஆக்சுவலி விசுவாச ஊழியத்திலையும் ஒன்றுமே இல்லைனாலும் என் பிள்ளைங்க வளர்கிறதுக்கு இந்த தேவன் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் கர்த்தரையே நோக்கி பார்க்குறது. சார் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் இதை எதுங்கினீங்கன்னா டெய்லியும் அற்புதம், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதமாக தான் அதுங்கிறாரு. என்னுடைய தேவைகள் அதிகம். நானே உட்காந்து யோசிச்சு பார்த்து பயப்படுவேன். எங்கள் பசங்க எங்கள் டீமை சொல்லுவாங்க, அண்ணே உங்களை நீங்கள் முழங்கால் பண்ணிட்டாவே அவர் கொடுத்தாரு, என்ன டெய்லி அற்புதம் போங்கண்ணே அப்படிம்பாங்க. இல்லே எனக்கே வேதனையாக இருக்குடா, ஐயோ நாளைக்கு என்ன சரி, இன்னைக்கு இந்த 100 ரூபா இருக்காது, இது இருக்காது. அவ்வளோ பாடுகள் மத்தியில் இன்னைய வரைக்கும் இந்த தேவன் கிருபையை நடத்துகிறார். எனக்கு அற்புதம் செய்யும் போது உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நான் இங்கேயோ கிடந்த குப்பை, இந்த குப்பையை கொண்டு கிருபையாய் நிற்க வைக்க தேவனால் முடியும். கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுத்த.
இதெல்லாம் நம்ம ஜெபத்தை, இந்த உபவாச ஜெபத்தை நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாம நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய காரியங்கள். கடைசியா ஒரு காரியம், 2 மணி ஆயிடுச்சு, உங்களை விட்டுருந்தோம், நான் விட்டுறேன். இது எசேக்கியேலுடைய புஸ்தகம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வச்சிரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை முடிச்சிட்டுமா? நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்களா? சரி. எனக்கு 2 மணி தான் டைம், 2 மணி தான் டைம் ஆக்சுவலி நம்மளது முடிகிறது. கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பரவாயில்ல, இன்னைக்கு நாளைக்கு இருந்தால் அப்புறம் நான் ஓடிடுவேன் வேற எங்கேயோ, அப்புறம் எப்போ என்னை கூப்பிடுவீங்கன்னு வேறு தெரியாது. கர்த்தர் நல்லது. எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் அந்த 28:12. சாரி. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி, தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். நல்லா கவனமா கேளுங்க. தாழ்மை முன்னாடி நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஜெபங்களையும் உடைக்கக்கூடிய ஒரு பிசாசனுடைய ஸ்பாவம், பிசாசனுடைய கிரியை, அது மனுஷனுக்குள்ள சுகர் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும் பொறையோடி. அது என்னன்னா பெருமை. நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் எதற்கு வேணாலும் எதிர்த்து நிற்கவே மாட்டார். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், நீ உளுந்து கிடந்தாலும், அவருடைய நீ பாதாளத்திலே கிடந்தாலும் அவருடைய கரம் உன்னை தூக்கி நிறுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஒரு பெருமையுள்ள மனிதனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பக்கத்துல கையப்படி சொல்லு. எப்ப ஆண்டவரை எதிர்த்து நிற்னார்னா நீ எங்க ஓடுவோம்? எங்கேயுமே ஓட முடியாது. நம்ம ஜெபத்துக்கு பதிலே இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமை. விழுந்து போனவனுடைய ஒரே ஒரு சுபாவ கேடு, பெருமையினாலே அவன் கீழே தள்ளப்பட்டான். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த பெருமை எங்க தெரியுமா வருது? சிலவங்க பார்ப்பாங்க, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், என்னடா செஞ்சுட்டான், என்ன செஞ்சுட்டேன் பாப்பா? பாஸ்டர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த பாலமுருகன் பிரதர் எவ்வளோ தாழ்மையா இருக்காரு, சோத்திரன் சிஸ்டர், சோத்திரன் சிஸ்டர், சோத்திரன் சிஸ்டர். விழுந்துட போறாரு மனுஷன். என்ன செய்யறாரு? அவ்வளவு தாழ்மையா இருக்கிறது. பெருமை எங்க திரும்ப வரும்? ஆவியில வரும். கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. விழுந்து போன தூதன் அவன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? 28 படிங்கப்பா. அவன் கோமேதகம் அப்படிலாம் சொல்லி வருமே, படிங்க கொஞ்சம் பார்ப்போம். அவங்களுக்கு டைம் கேட்டிருக்கேன், 5 நிமிஷம் படிட்டோம் தங்கம். எதுன்னு தெரியலையா? இது 13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இந்த கேரு முதல்ல இதுங்கிறது எங்க? ஏதேனில். அவன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? அவன் அந்த தூதன் படிங்க. பத்மராகம். பாத்துங்க. ஐயோ, இதெல்லாம் நீங்க இந்த லிஸ்ட படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி உண்டாக்கப்பட்ட பிசாசு ஏசாயா 14 அதுல வந்து சொல்லுது, அவன் என்ன செய்வான்? வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாய் இருந்தான். அவனுக்குள்ள ஒரே ஒரு காரியம் வந்துச்சு, நான் தேவனுக்கு மேல ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேல உயர்வேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள வந்த பெருமையினால, இது சிந்தையிலையும் ஆவியிலே வரக்கூடிய பெருமையினாலே அவன் கீழே தள்ளப்பட்டான். நான் சொல்றது புரியுதா? நம்ம ஆளு வெளியில இந்த தோற்றம் காண்றதெல்லாம் வச்சு எனக்கு பெருமை இல்லை, ஆவியில தான் பெருமை வரும். இவனுக்கு எதெல்லாம் பெருமை வந்துச்சு தெரியுங்களா? இதெல்லாம் நம்மளுடைய ஆவிக்குரிய இந்த ஃபாஸ்டிங் பிரேயரோட ஜெபத்தை தடுத்து விடுகிறது. நம்மளுக்கு அறியாமையே போயிடும். 28:12 ஞானத்தால் நிறைந்தன. PhD படிச்சவங்க முழங்கால் படியிட முடியாது. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், வாங்க 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 வாங்க, உங்களை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், முழங்கால் படியிட முடியாமல் நமக்குள்ளாகவே என்ன செய்யப்படும்? இந்த பெருமை ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுகிறான், அவனுக்குள்ள தாழ்மை ஏற்படுது. நான் சொல்றது புரியுதா? 3 சாம்ராஜ்யங்களை அசைத்த தானியேல் சொல்றான், ஆண்டவரே, உலகத்துல உள்ளவனை காட்டிலும் நான் நீதிமான் அல்ல, பெரியவனும் கிடையாது. நம்ம 4 இது பண்ணியிருக்க மாட்டோம். யார் தெரியுமா? என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறேன் இந்த சர்ச்சுக்கு, நான் இல்லைன்னா அந்த சர்ச்சே நடக்காது.
நீங்க கொடுக்கறதுனால தான் அந்த சர்ச்சை நடக்குதா? இல்ல, தேவனுடைய கிருபை, அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு, ஆண்டவருடைய கிருபை. எதை செய்தாலும் நீ இயேசுவின் நாமத்திற்கு மகிமையா செய்யலாம். படிப்பினால முதல்ல வருது சார், அவன் ஞானத்தால் நிறைந்தவன். கொஞ்சம் காட்டி கொடுத்துறேன் அவனை குறிச்சு. 8:28-16 உங்களுக்கு நேரம் இல்லாதனால நான் சொல்லிடுறேன். அடுத்தது, உன் வியாபாரத்தின் மிகுதியினால். அடுத்தது என்னது? கொடுமைய. The businessman, everyone gets there. வியாபாரம், செல்வ செழிப்பு, 10 காரு, பயங்கர பில்டிங் ஆகும்னு அப்படியே இந்த இடத்தையே இந்த பட்டணத்தையே பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். நீ எங்க முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்த முடியுமா? ஜென்ரலா கஷ்டம், ரொம்ப கஷ்டமாயிடும். நான் சொல்றது புரியுதா? இந்த பெருமை எந்த அளவுக்கு ஆழமா கிரியை செய்துங்கிறத பாருங்க. நம்மளுடைய அநேகருடைய ஜெபங்களை தடுக்கக்கூடிய வியாபாரத்தின் மிகுதியினால வரக்கூடிய பெருமை. 28:5, உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேற்றுமையாயிற்று. அவனை குறித்து தான் சொல்லுது. என்னது? அடுத்தது 28:2, உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போலாக்கினாய் என்று ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார். ஜட்ஜு, நீதிபதிகள்னா பார்த்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச நீதிபதினா இருக்க நீதிபதிகள் வரும்போது ஒரு 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 ஐயா வாங்க வாங்க வாங்க, இன்னொரு ஆள் இங்கிட்டு ஒரு பேக்கு இங்கிட்டு ஒரு பேக்கு, 2 பேக்கை தூக்கிட்டு அவர் வரமாட்டார், அவர் தான் இப்படி நடந்து வருவார். ஆனால் பெரிய ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்க போகிறோம். நம்ம கையை தட்டி இயேசு மகிமைப்படுத்த. அந்த இருதயம் என்ன ஆகுது? உங்களுடைய இருதயத்தை, என்னுடைய இருதயத்தை அநேக நேரத்தில் பிசாசு என்ன தெரியுமா செஞ்சான்? தேவனின் இருதயத்தை போல நம்மளுடைய காரியங்களையோ, அது ஞானமோ, அறிவோ, பிஸ்னஸோ, படிப்போ, நம்மளுடைய பதவியோ, நம்மளுடைய எந்த ஒரு காரியமும் சரி என்ன ஆக்கிடுறான்? அநேகர் இழந்து போனவங்க உண்டு. அநேகர் இழந்து போனவங்களை பார்த்துருக்கிறேன். பொறையோடி போயிடும். எசேக்கியேல் 28:14, வேலைக்காரன். நாங்கள் எல்லாம் யாரு? ஆண்டவருக்கு. ஊழியக்காரன் யாரு? வேலைக்காரன். எசேக்கியேல் 28:14, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன் என்ற என்ன சொல்றது? கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணி தேவன் பெரிய ஒரு இதில் வச்சிருந்தாரு. அதை குறித்ததான ஒரு பெருமை அவனுக்கு உண்டாச்சு. அதனால தான் அடுத்த ஸ்டெப்பே போயிடுச்சு. 28:17, அவனுடைய அழகை குறித்ததான பெருமை வந்துச்சு. அவன் கீழே தள்ளப்பட்டிருப்பான். அழகா இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே தான். வெள்ளைக்காரியும் மேலே வந்து தான் நிற்க போகிறேங்க, கருப்புக்காரியும் மேலே வந்து தான் நிற்க போகிறோம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லி, நீ கருப்பாக இருந்தாலும் நீ தான் அழகாக இருக்கிற. உன் ஜபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். உன் ஜபத்தை கேட்கிறார். ஆமென். எப்பா கொஞ்சம் இப்பதான் சிரிக்கிறாங்க. போதும், நேரம் இல்லை, கோச்சிக்க வேண்டாம். என்ன சொல்லுது? என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, பதவியில் உள்ளவங்களாலும் சரி, நல்ல பிஸ்னஸில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உயர்த்தினாலும் உனக்குள்ள தாழ்மை வந்துடணும். அதனால தான் நான் காலையில் சொன்னேன், எழுந்திரிச்ச உடனே, முழங்கால் மடங்கப்பட்ட உடனே உன்னுடைய இருதயம் தாழ்த்தி, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு தேவனுக்கு நேராக வந்துருச்சுன்னா, அந்த ஜெபமும் உன்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவர்கள் ஸ்திரப்பட்டு இருக்கும். அந்த உபவாசம் மேன்மையுள்ள உபவாசமாய் மாறும். அது நிறையா இருக்குது. என்ன சொல்றது? அந்தஸ்தை குறித்து பெருமை, வரங்களை குறித்து தானே பெரிய அந்த வரம்லாம் போட்டுக்கிட்டு இருவாங்களே என்னமோ அதெல்லாம். அப்புறம் பெரிய பெரிய ஊழியம் செய்கிறதுனால பணப்பெருமை. 28:5, ஏன்னா 28:16 நீங்கள் வீட்டில் போய் பார்த்துங்க. மற்றவங்களுடைய கம்பேர் பண்ணி பேசுகிறது, மற்றவங்களை கம்பேர் பண்ணி அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே நைட்டு தூங்க போகும்போது நல்லா ஜோம் பண்ணிட்டு போய் இருப்பீங்க. அப்படியே தூங்கும்போது நம்ம மட்டும் பயங்கர இதாக இருக்கும். அதெல்லாம் ஆளே இல்லைடா, ஐயோ என்னை உயர்த்தி தள்ளிட்டீங்க சாமி. இன்னைக்கு நைட்டு காலையில் பார்த்தா கதறுன்னு கதறி இருப்பீங்க. ஏசப்பா ஃபாஸ்டிங் போட்டு, ஐயோ ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே இல்லை சாமி அப்படின்னு. ஆண்டவர் கிருபையா என்ன செஞ்சு சாயந்தரம் கொடுத்துருப்பாரு. நைட்டு அப்படியே தலகான்னு புரியாமல், சொல்லுங்க ஆண்டவரே நைட்டு ஜெபம் பண்ண முடியல, காலைல பார்ப்போம், இல்லை நாளைக்கு பார்ப்போம். என்ன ஆயிடுதுப்ப? நம்ம கதறல் சத்தத்துக்கு வந்த உடனே ஒரு சின்ன பெருமை எப்படி எந்த மனுஷனுக்குள்ள எந்த கோணத்தில் வருங்கிறதே தெரியாது. எனக்குள்ளேயும் சரி, உங்களுக்குள்ளேயும் சரி. அப்பப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? அதை அடிச்சடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும். கிருபை சொல்லுங்க பாப்பா. முடிச்சிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு, முடிச்சிட்டேன். எல்லாம் சொன்னோம். என்ன வரணும் சொல்லணும்? கிருபை சொல்லுங்க, சொல்லுங்க.
வாயை திறந்து சொல்லுங்க. இந்த உபவாச ஜெபம் மேன்மை இல்லாத மாறுறதுக்கு இன்னொரு ஆங்கிள் ஆண்டு இருக்கு. கிருபை, கிருபை, எல்லாம் எனக்கு கொடுத்தது கிருபை. சூப்பரா பண்ணாங்க தம்பி. 3வது பாட்டா என்னத்துல கிருபை, எல்லாம் எனக்கு கொடுத்ததெல்லாம் கிருபை. ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டுமா? ஜெபம் பண்ணிட்டுமா? ஒரு நிமிஷம் மாத்திரம் உங்களுக்கு ஜெபம் பண்ணிடுறேன். நாளைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கூட ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஓடிடுறோம் நாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உபவாச கூட்டத்துக்கு ஆண்டவரே, ஆண்டவர் பல கோணத்தில் உங்களோட பேசினார். உபவாச ஜெபம்னா என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், இந்த உபவாச ஜெபத்திற்கு தேவன் எப்படி பதில் கொடுக்கிறார், ஜெபம் பண்ணுவதற்கு முன்னாடி நம்ம தாழ்த்தக்கூடிய காரியங்கள், தாழ்த்துவதற்கு ஆப்போசிட்டாக இருந்து செய்யக்கூடிய பெருமை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி கடந்து வருது, அதை தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் நான் ஒன்றில்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, உங்க கிருபை இல்லாம எங்களால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உங்க கிருபையினால ஆண்டவரே ஒரு நீதியின் ஒரு வெளிச்சம் எங்களை மூடும்படியாக ஒரு நீதியின் சால்வை ஆண்டவரே காலையில் காண்பிக்கும்போது ஒரு நீதியின் சால்வையினாலே அநேகரை மூடுகிறதை பார்த்தேன். கர்த்தர் உங்களை நீதிமானாய் ஆக்குகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக நீதி செய்யக்கூடிய பிள்ளையாய் இன்றிலிருந்து தேவன் உங்களை மாற்றும்படியாக அநேகருடைய இருதயங்களை கர்த்தர் திறந்ததற்காக எல்லாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே எங்களோடு பேசின அந்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக, உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சுவாமி. அநேகரை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒரே ஒரு சின்ன தீர்மானம் மாத்திரம் எடுக்க போகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த தேசம் இந்த பெரிய தேசமா இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவது உண்டு, அதை இங்கே சொல்லுகிறேன். என்னுடைய மனைவி படித்த அந்த கல்லூரியில் ஒரு வாலிப பிள்ளை படித்தான். முதல் ரூமில் அவள் இருந்தா. அவள் ஃப்ரெண்டோட ஒரு திருட்டு பட்டம் அவள் மேலே சுமத்தப்பட்டுச்சு. அந்த திருட்டு பட்டத்தினால அவள் இருதயம் உடைந்து போய் நொறுக்கப்பட்டவளாக 2வது ரூமுக்கு ஒரு ஆறுதலுக்காக ஓடினா. 2வது ரூமுக்கு ஆறுதலுக்காக போன இடத்துல அங்கேயும் இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. ரொம்ப குற்றப்படுத்தி பேசினதுனால அவள் தன்னுடைய வாழ்க்கையில் 3வது ரூமுக்கு போனால் அங்கேயாச்சும் யாராச்சும் ஒரு ஆறுதல் பேசுவாங்க. நான் செய்யாத குற்றம் நான் எடுக்கவே இல்லையே, என் மேலே இப்படி பலி போடுறாங்களேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வேதனையோடு இருந்தா. அந்த இடத்துல 4வது இடத்துக்கு போகும்போது என் ஒய்ஃப் 4வது ரூமில் இருந்தா. 3வது ரூம்லேருந்து அவள் ஒரே ஒரு நிமிஷம் அவளுடைய சிந்தை மாற்றப்பட்டுருச்சு. எல்லாமே என்ன பலி சுமத்துறாங்க, எல்லாமே என்ன கேவலமாக பேசுகிறாங்க, யாரும் என்ன கேட்க மாட்டுறாங்க, என் நீதியை சொல்ல முடியல, என் வேதனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னவ நேராக ஓடி போய் வாழ வேண்டிய வயசில் அவளுடைய வாழ்க்கை எத்தனை வருஷம்னு தெரியல. ஆனால் தன்னுடைய ஷாலை எடுத்து அந்த பாத்ரூமில் போயிட்டு தன்னுடைய வாலிபத்தின் நாட்களில் சுருக்கப்பட்டு செத்துட்டா சார். நடந்த சம்பவம். ஒரு நிமிடம் இருதயம் உடைந்து போய் சுக்குநூறாகி தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய வாலிபத்தினுடைய நாட்களில் அநேகரை காயப்படுத்தின வார்த்தைகளும் அநேகரை குற்றப்படுத்தின வார்த்தைகள் போல உங்கள்கிட்டையும் வரலாம். இருதயம் நொறுங்குண்டவங்க வரலாம், என்று காயப்பட்டவங்க நிறைய பேர் வரலாம். பின்மாற்றமாயி என்னால் நிற்க முடியல பிரதர், ஊழியத்தில் நிற்க முடியல சிஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய போராட்டத்தில் என்னால் நிற்க முடியலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அழுவலாம். இந்த சத்தத்தை நீங்க கேட்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆண்டவரே, இந்த இவ்வளோ பெரிய பட்டணத்தில் இப்படியெல்லாம் சின்ன பின்னமா போகிறாங்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே கொஞ்சம் பேர் தான். அதுலேயும் நிலை நிற்க முடியாம தடுமாறுகிற, உடைக்கப்படுகிற, கலங்கி தெருவில் அலைகிற
வனாந்திரத்தில் அலைகிற கோடிகள் உண்டையா. இந்த கோடிகளுக்காக, இந்த பட்டணத்துக்காக என்னுடைய கண்ணீரை இயேசுவே நான் விடுவதற்கு ஒருவேளையாச்சு நான் உபவாசம் இருந்து என் பிள்ளைகளுக்காக நான் கதறணும் ஆண்டவரே. வழி தெரியாத ஜனங்களப்பா, வழி தெரியாத ஜனங்கள், பாரங்கள் என்னை உந்துதல் பண்ணலையோ என்ற ஏக்கத்தோடு இந்த தேவன் உலாவுகிறதை பார்க்கிறேன். இந்த இடம் முழுவதும் இந்த தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறேன். உங்களுடைய கண்கள் முன்பாக உடைக்கப்பட்டவங்களை நான் தேற்றணும்னு, நொறுக்கப்பட்டவங்களை நான் ஆற்றணும்னு, இந்த சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு, என்னுடைய சரீரத்தை நான் ஒருவேளையாவது ஒடுக்குவதற்கும் இன்றைய நாளிலிருந்து நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்களுடைய வலது கரத்தை ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்துங்க. ஒருவேளை ஆண்டவரே, ஒரே ஒரு வேளை ஃபாஸ்டிங்கப்பா ஆண்டவரே, வழி தெரியாத ஜனங்களுக்காக, அலைந்து கொண்டிருக்கிற ஆயிரங்கள் கோடிக்காக ஆண்டவரே, என் சரீரத்தை நான் ஒரு வேளையாவது ஒடுக்கணும் ஆண்டவர். எத்தனை கோடி ஜனங்களப்பா, எத்தனை கோடி ஜனங்கள் ஆண்டவரே, நான் பார்க்கிற சுவிசேஷம் இன்னும் போகலையே என்கிற ஏக்கத்தோடு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த கிருபையின் கீழ்ப்படிதலுக்கு. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நீதியின் சால்வை மூடுகிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த உபவாச நாளிலே எங்களோடு நீர் பேசினீர், உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் எடுத்த தீர்மானங்களின்படி ஓட எங்களுக்கு பலனும் சத்துவம் வல்லமையும் தாங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.